அம்மா பிரேமாமா உத்தரவு வழங்கலாம் நினைச்சோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாலு துதிப்பாடி ஆரம்பிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, கலந்திடப்பு அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநா வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மீகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய. சொக்கநாத வெண்பா. காலவசமோ அடியேன் வினை வசமோ, ஞாலவசமோ அருளை நாடியே, கோலமர சிற்பம் வெள்ளம் சேர்ந்தறிந்தும் சேர்கிலே, வெள்ளம் சேர்ந்தறிந்தும் சேர்கிலே, தற்பரா சொக்கநாத சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனை அருள்பத்து என்ற பதிகத்தையே சிந்தித்து வருகின்றோம். இந்த அருள்பத்து அப்படிங்கிற அந்த பதிகம் வந்து நான் 8வது பாடல் வந்துட்டோம். நம்ம அந்த வகையில இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கக்கூடிய அந்த பகுதி 8வது பாடலுடைய 2 வரி பார்த்தோம். முத்தனே முக்கனா, முத்தனே முதல்வனே முக்கனா அப்படிங்கிற அந்த 3 வரிகளை மட்டும் போன அமர்வுகள்ல நம்ம பார்த்தோம். இந்த அமர்வுகளையும் அதே செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு அடியேன் பெருமான் திருவுள்ளம் கொண்டிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். நமச்சிவாய். இப்போ இந்த பாடல் வந்து இந்த அருள் பத்து நமக்கு என்ன தருது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த அருள் பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் மகா மாயையை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். சுத்தி செய்வது என்பது அது இல்லாமல் இருப்பது. அது இல்லாம ஆக்குறது பேர் தான் சுத்தம்னு சொல்லுவோம். சுத்தம் அர்த்தம்னா ஒரு பொருளை இல்லாம ஆக்குறது பேர் தான் சுத்தம். இருக்கிற பொருள், அதாவது ஒரு பொருளை, ஆனா சைவ சித்தாந்தப்படி எந்த பொருளையும் நம்ம அழிக்க முடியாது. ஆனா ஒரு பொருளை அதனுடைய வலிமையை குன்ற செய்ய முடியும். அது போல இந்த மகாமாயை என்ற அந்த பெரும் சக்திய, மறைப்பு சக்திய நாம் என்ன பண்ணணும், அதனுடைய வலிமை குன்றுமாறு இறைவனுடைய திருவருளை அதிகமாக பற்ற வேண்டும். ஏன்னா இந்த மகாமாயைய விடுறது என்பது மிக கடினமான செயல். அதை செய்யவே முடியாது யாருனாலையும். ஆனா இது இருக்கும் போதே இறைவனை அப்படியே இறுக பற்ற வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இப்போ ஒரு பெரிய குடத்துல வந்து ஒரு அழுக்கு நிறைந்த நீர் இருக்கு. அந்த குடத்தை கவுக்காம அது நல்ல நீர் ஊத்தணும் என்ன பண்ணும், தொடர்ந்து அதுக்குள்ள நல்ல நீர் ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அழுக்கு நீர் எல்லாம் வெளியில போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அழுக்கெல்லாம் போய் அது முழுவதுமாகவே நன்னீராக மாறிவிடும். அது போல நாம இந்த உலகவியல்ல இருக்கும் போதே இறைவனுடைய திருவடியை பற்றுகின்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வர்றது பேரு தான் அருளை பெறுவது. மாயை விடுவதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா யோசனைக்கே 3 ஜென்மம் போயிடும். எந்த மாயை விடணும், எந்த மாயை விடக்கூடாது, எந்த மாயை பிடிக்கணும், எப்படி விடுறதுன்னு யோசனை. இந்த மாயை நம்ம விட முடியாது. அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு. என்னதான் மாயை இருந்தாலும் நாம இறைவனுடைய திருவடியை எப்படி பற்றலாம்னு யோசிச்சு அதை தேடி தேடி பற்ற ஆட்டோமேட்டிக்கா மாயையினுடைய அந்த வலிமை குன்றி மாயை என்பது நம்மிடம் இருந்து சுத்தியாகும் என்பதைத்தான் இந்த
திருவருள் நமக்கு காட்டுகின்றது. ஆக இந்த பாட்டுல நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் நமச்சிவாய் பாடலாமா? ஆமா, சுசிலாமா பாடுங்க. முத்தனே முதல்வா முக்கனா முதல். சுசிலாமா சுவாமி, சுசிலாமா கேக்குதுங்களா? ராஜேஸ்வரி அம்மா பாடுங்க. ஆமா, அடுத்து பாடுங்க பாடுங்க. சிவாய நமம். சிவாய நமம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முத்தனே முதல்வா முக்கண முனிவா முட்டர மலர் அரித்திரஞ்சி. முத்தனே முதல்வா முக்கண முனிவா முட்டர மலர் பரித்திரஞ்சி. பத்தியாய் நினைந்து பரவுவார் தமது பரகதி கொடுத்து அருள் செய்யும். பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். சிறப்பு 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 சிறப்பு. ராஜேஸ்வரி அம்மா சுவாமி வாய்ப்புக்குங்களா? அம்மா ராஜேஸ்வரி அம்மா வாய் பாட முடியுங்களா? பாருங்க பாருங்க ஐயா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா மொட்டரா மலர் பரித்திரஞ்சி. பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அருமை அருமை. ஏற்கனவே டைம் ஆயிட்டனால அடியே நமச்சிவாய் நமச்சிவாய். லீலாவதி அம்மா திருவடி வணங்குகின்றோம். சிவாய் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ புதிதாக வந்த அடியவர்களுக்கு எல்லாம் இந்த திருவாசக சிந்தனையில புதிதாக வந்த அடியவர்கள் எல்லாம் வரவேற்கிறேன். தொடர்ந்து வரணும் அப்படின்னு விண்ணப்பத்தையும் நான் கொடுக்குறேன். அடியார்கள் கொஞ்சம் செவிமடுக்கணும். நமச்சிவாய். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இப்போ இந்த அருள் பத்துல சுவாமி சொல்வது முத்தனே. முத்தனை என்றால் முக்தியை உடையவன் அவன் ஒருவன் தான், வேற யாருக்கிட்டையும் முக்தி இல்லை. ஏன்னா முக்தி என்பது இடையறாத ஆனந்தம். அம்மா லீலாவதி அம்மா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? அம்மா சுவாமி நீங்க மியூட் பண்ணி பேசலாம். சரி அம்மா என்னன்னு தெரியல. சரி ஓகே அம்மா வாய்ப்பு இருக்கிறப்ப பேசுங்க சுவாமி. சரி, முக்தியை உடையவன் சிவபெருமான். இந்த முக்தி என்பது இடையறாத ஆனந்தம். இந்த ஆனந்தம்ன்ற ஒரு பொருளுக்கு ப்ராப்பர்ட்டி யாருன்னா, ஆனந்தம்னு ஒரு பொருளை குத்தகைக்கு எடுத்தவன் சிவபெருமான் தான். நான் ரொம்ப நாள் உங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்ல, இவர் எங்க அப்பா இருக்காரு, அவரு எப்பா எதுக்குப்பா எனக்கு ஆனந்தம்னு பேர் வச்சீங்க, தயவுசெய்து சொல்லுங்கப்பா. நான் கேட்பேன் அடிக்கடி, அப்பா எதுக்குப்பா எனக்கு ஆனந்தம்னு பேர் வச்சீங்க? எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஏல வருது இல்லையா, அதனால என்னையத்தான் முதல்ல கூப்பிடுவாங்க எல்லாரும். கூப்பிட்டு முதல்ல எனக்கு அர்ச்சனை போட்டுட்டு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு அர்ச்சனை போடுற நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க, மத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்னுடைய மிஸ்டேக் அந்த வீட்டு படத்துல மிஸ்டேக் பண்ணிருப்போம், ஏதாவது பண்ணிருப்போம் இல்லையா. எனக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்பவே அந்த மிஸ்டேக் எல்லாம் அவங்க சரி பண்ணி எல்லாரும், அது கடைசியில எங்க டீச்சர் சொல்லுவாங்க, பாரு எல்லாரும் சரியா பண்ணிருக்காங்க, உன்னாலதான் பண்ண முடியல அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நிக்க வேண்டியதா இருக்குப்பா, என்னை ஏதாச்சும் ஏன்ப்பா அப்படி பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு தெரியல அவரு என்ன காரணத்தினால பேர் வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அடியன் பல நாட்களும் வருத்தப்பட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது, இந்த ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரேட்டர், அதாவது குத்தகைக்காரர், உரிமையாளர் யாருன்னா சிவபெருமான் மட்டும் தானா, வேற யாருமே கிடையாதான். அப்ப நினைச்சேன், எங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ
ஆனந்துன்னு. அப்ப சிவபெருமானுக்கு நாம உரிமைப்பட்டவர்கள், நம்ம சிவபெருமானுக்கு நாம உரிமைப்பட்டவர் போல. அதனாலதான் அப்படி வச்சிருக்காங்கன்னா, அது கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ரீசெண்டா தான் அடியன் வந்து இந்த பேரை நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா வெகு காலம் இந்த பேரை நினைச்சு வருத்தம் பண்ணுவேன். ஏன்னா இப்படி பேர் வச்சுட்டாரு, இப்படி பேர் வச்சுட்டாரு, எனக்கு ஆனந்தத்துக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். சரி, அப்படி ஆனந்தத்தை இடையிடாத ஆனந்தத்துக்கு பேர் தான் முக்தி. ஆனந்தம் குறையாம இருந்தா அது பேர் முக்தி சாமி. அப்பப்ப வந்துட்டு போனா அது முக்தி கிடையாது. அதனால இந்த குறையாத ஆனந்தத்தை வைக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அவன்கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. சப்போஸ் சில தெய்வங்கள் உங்களுக்கு ஆனந்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க யார் எங்க வாங்கிட்டு வருவாங்க? எங்க வாங்கிட்டு வருவாங்க? சிவபெருமான் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க ஐயா. சிவபெருமான் கிட்ட தான் வாங்கிட்டு வரணும். நல்லா தெரியும், ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான். வேற யாராவது கொடுத்தாங்கன்னா, நீங்க வந்து வேற யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இது பண்ண முடியாது உங்களால. அது நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, அதுல அது கண்டிப்பா உங்களால அது ஒரு விஷயம். எனக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு, அதான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். வேற ஒன்றும் வாட்ஸ்அப்ல ஒரு பெரிய அபிஷியல் மெசேஜ் வந்துட்டு இருக்கு, நிம்மதியா இருக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்படி எல்லாம் நம்ம பிடிச்சி இழுத்தாலும் நாம வந்து இங்க உட்காரணும், அதுதான் விஷயம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லனாத வேலைப்பழு. அது நைட்டும் பகலும் பார்த்து பார்த்து என்ன எதுக்கு வேலை பார்க்கிறோம், ஏன் பார்க்கிறோம், இப்படி எல்லாம் வேலை பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசனை வரும் எனக்கெல்லாம். எதுக்கு ஓடிட்டு இருக்குன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கவே பெருமானி. ஆனா ஒரே ஒரு கீற்று மட்டும் இருக்கு, என்னன்னா திருவாசை சிந்தம் வந்துடும், வெள்ளிக்கிழமையானா வந்துடும், புதன்கிழமையானா வந்துடும்ன்ற அந்த தேதி கேலண்டர் கிழிச்சுதான் இந்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில மகிழ்ச்சி. ஆக முதல்வன் முக்தனே அப்படின்னா முக்தி உடையவன். முக்தி என்பது என்னன்னா இடையறாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான், யாரும் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. முதல்வா அப்படின்னா என்னன்னா முதல்வன் அவன் தான் நம்முடைய ஆன்மாவுக்கு முதல் போட்டு ஆரம்பிச்சு கொடுத்தவன். இறைவனை முதல்வன்னா ஃபர்ஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. ஏன் இறைவனை ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது? ஆன்மா, இறைவன், ஆணவம் மூணுமே ஒரே டைத்துல தான் இருந்தனால அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டுன்னு சொல்ல முடியாது. அதனால முதல்வன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ன்ற பொருள்கோள் வைத்துக் கொள்ள முடியாம நமக்காக பெருமான் நம்ம இந்த பிறவி என்றத போனி செய்யறான். சாமி பிறவி எப்படி போனி பண்றான்? நமக்கு எல்லாத்துக்கும் கருவி கர்ணங்களை கொடுத்து சமமான வெயிட் கம்மிங் ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு மன்னிக்கணும் சாமி, நமக்கு கிடைக்கிறதே 5 நிமிடம் தான், 5 நிமிஷம் தான். அதுலயும் பால் வாங்குறது, அது வாங்குறது எல்லாத்துலயும் போயிடும். சரி, ஆக முதல்வன் அப்படின்னா இறைவன் நமக்கு முதல் போட்டு இந்த பிறவியை நமக்காக தந்தவன். இந்த பிறவியை கொடுக்கிறவன் தான் ஆண்டவன். எல்லாரும் பிறவி அறுக்கிறவன்னு சொல்றான். ஒரு நண்பர் கேட்டாரு, என்னங்கய்யா இறைவன் பிறவியை பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கல்கள் வெல்கன்னு சொல்ற இடத்துல இறைவன் பிறவியை அறுக்கிறவன் சொல்லிட்டு இறைவன் தான் பிறவியை கொடுத்தான்னு சொல்றீங்களே, கான்ட்ராவர்சியா இருக்குது. இது எப்படி? நான் பிறவியை கொடுக்கறதே எதுக்கு? பிறவிய அறுக்கிறதுக்காகத்தான். திரும்ப பிறவி வரக்கூடாது. பிறவியாலதான் அறுக்க முடியும். எப்படி வைரத்தை வைரத்தாலதான் அடுக்க முடியும், முள்ளாலதான் எடுக்க முடியும், விஷத்தாலதான் முறிக்க முடியும், மலத்தாலதான் கழுவ முடியும். அப்படிங்கிற மாதிரி பிறவியை கொடுத்து பிறவி அறுக்கக்கூடியவன். எதுக்காக பிறவி கொடுக்குறான்னா இது திரும்ப பிறக்க கூடாதுன்றதுக்காக பிறவியை தருகின்ற ஆற்றல் உடையவன். அதனால முதல்வா. முக்கணன் அப்படின்னு சொன்னோம். இந்த முக்கணன் என்பது ஞானத்தினுடைய வடிவம். முக்கன் என்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடு. எப்ப இந்த முக்கன் பிறக்கும் அப்படின்னா இந்த எல்லா பொருளும் ஒரு பொருளா தெரியணும். எப்ப எல்லா பொருளும் ஒரே பொருளா தெரியுதோ அது பேர் தான் ஞானம். நம்ம கையில பட்டினத்தார் வச்சிருந்தாருல கரும்பு,
அது என்ன அர்த்தம்? அடிக்கரும்பும் நுனிக்கரும்பும் என்னைக்கு ஒரு சுவை தருகின்றதோ அப்பதான் என்ன வந்திருக்குன்னு அர்த்தம், ஞான முதிர்ச்சி ஏற்படுதுன்னு அர்த்தம். அடிக்கரும்பு ரொம்ப இனிக்கும், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்ப பொங்கல் வரப்போகுது இன்னும் 2 வாரத்துல. அடிக்கரும்பு ரொம்ப இனிக்கும், நுனிக்கரும்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கசக்கும். ஆக இந்த நுனிக்கரும்பும் அரிக்கரும்பும் ரெண்டும் என்னைக்கு ஒரு சுவை தருகின்றதோ அதுதான் ஞானத்தினுடைய முயற்சி. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த முதலும் முடிவும் எல்லா பொருளும் ஒரே விதமான அனுபவத்தை தந்தா அது ஞானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, சரிங்க, ஒருத்தர் உங்களை வாழ்த்துறாரு, சரிங்க, அப்படின்னு ரெண்டையுமே சமமா எடுத்துக்கக்கூடிய பக்குவம் வருவதுதான் ஞானத்தினுடைய முதிர்ச்சி. இப்படி சொல்லலாம். யாருகிட்டையும் பகை இல்லாம இருக்கிறது தான் ஞான முதிர்ச்சி. அதுதான் ஞானத்தினுடைய முதிர்ச்சி. ஞானம் வந்திருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் ஞானம் வந்துருச்சு. ஞானம் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஞானம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குன்னா எல்லாத்தையும். ஆனா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சா அப்படின்னா அது கிடையாது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே. இந்த ஞானம்ன்றது கனி மாதிரி, முதல்ல பூக்கும், காய்க்கும், அப்புறம் கனியாகும், அப்புறம் மரத்திலிருந்து தானே விழுகும். அது போல நம்முடைய ஞானம் என்பது பார்க்க முதல்ல நம்ம கிட்ட கருணையே இருக்காது. எல்லாத்தையும் பார்க்க எதையும் கண்டுக்க மாட்டோம். இப்ப எல்லாரையும் கொஞ்சம் கருணையோட பாக்குறோம். யாரு வந்தாலும் அவங்களுக்கு அன்பு செய்யறோம். ஆனா ஒரு சில பேர் பார்த்தா மட்டும் என்ன செய்யுது, ஒரு சில பேர் பார்த்தா மட்டும் அடிவேறு பத்திக்கிட்டே எரியுதுங்க, அடிவேறு பத்திக்கிட்டே எரியுது. அதுல மட்டும் நம்ம மிஸ் ஆகிறோம். இல்ல எல்லாரு மேலயும் அன்பு செய்ய முடியுது. அந்த அறுக்கான் பாரு ஏத்த விட்டுக்காரன், அவனை பார்த்தா மட்டும் என்னமோ தெரியல, எனக்கு அடிவேறு பத்தி எரிகிற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்வது. அப்ப ஞானம் இன்னும் முதிரலன்னு அர்த்தம். ஞானம் இன்னும் முதிரல. அப்ப முதிர் இருந்தா தான் என்ன வருவான், நம்மளுடைய ஞான பண்டிதன் வருவான் நம்ம கிட்ட. அப்படிங்கிறப்போ அந்த முதிர்ச்சியை நம்ம ஒன்றும் இல்லை, என்ன கட்டிக்க போறோம், ஒன்னும் இல்லப்பா, நீ யாரா வேணா இரு, நான் இப்படித்தான் இருப்பேன்ற அந்த மன சிந்தனையாவது கொஞ்சம் கொஞ்சமா மனசுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, அவன் உனக்கு எதிரி இல்லை, நீ பண்ணதுதான் உனக்கு வருமே தவிர அவன் யாரும் உனக்கு தீதும் நன்றும் பிறழ்த்தர வாரா, யாருமே உனக்கு தீமை செய்து விட முடியாது. ஒரு தீமை நிகழுதுன்னா அது நீ உனக்கு நீயே போட்டுக்கிட்ட ஒரு கடிதம் தானே தவிர வேறு யாரொருனாலும் செய்யப்பட முடியாதுன்னு அடிக்கடி இந்த ஆன்மாவுக்கு சொல்லித் தருவதுதான் எது, டெய்லி இதை சொல்லித் தர்றதுதான் எதுன்னா நம்ம செய்யற பூசை. என்னன்னா இந்த மனப்பக்குவத்தை சொல்லி தருவதுதான். இல்லப்பா நீ தீதும் நன்றும் பிறத்தரவாரா, எல்லாமே நம்ம செஞ்சதுதான், யாரு மேலேயும் எந்த எதிர்ப்பும் கோபம் இல்லாம எந்த இடத்துலயும் எந்த துன்பத்திலையும் இல்லாம நாம இருக்கணும்னு சொல்லி தருவதுக்கு பேருதான் பூசை. ஆனா பூசை பண்றதை எதுக்காக பூசை பண்ணுவாங்க? சாமி என்னைய நீ நல்லா வச்சிருக்கியோ இல்லையோ தெரியல, அந்த ஏத்த வீட்டுக்காரனை மட்டும் தயவு செய்து நல்லா வச்சிடாது அப்படின்னு பூசனை பண்ணா, பூசனையே இல்ல, அப்படி யாரும் செய்யறது இல்ல, நம்ம அடியார்கள் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா சொல்ற ஒரு நகைச்சுவைக்காக அடியே சொல்றேன். ஆக அப்ப பூசனை என்பது எதுக்காகன்னா, பூசனை என்பது எதுக்கு, இறைவன் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்றான், ஆனா இந்த போட்டோக்குள்ள இருக்கான்னு நம்புறோம்ல, இந்த சிலைக்குள்ள இருக்கிறான்னு நம்புறோம்ல. ஏன் இந்த இறைவன் ஏத்தாப்படி இருக்கிற நமக்கு பகைமையா இருக்கக்கூடிய வீட்டுக்காரன் உடம்புல இல்லைன்றதை நம்ப மாட்டேங்கிறோம்? அவன்கிட்டையும் அதே இறைவன் இருக்கான்னு நம்புறக்கூடிய நிலை வந்தாதான் நீங்க சிலை வழிபாடுலையும் நீங்க உருவ வழிபாட்டுலையும் சிவம் இருக்கிறதா நம்புறதுக்கு சமம். இங்க சிவம் இருக்கு, ஆனா ஏத்தாப்படி இருக்கிறவன்ட்ட சிவம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்கேயும் சிவம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? அப்போ இப்ப இங்க சிவம் இருக்கு நம்ப வச்சாதான் ஒண்ணும் இல்லப்பா, நீ வழிபாடு செய்யறல்ல, நீ நடராஜரை வச்சு வழிபாடு செய்யற, லிங்க திருமேனி வச்சு வழிபாடு செய்யற, இறைவனுடைய திருவுருவ படத்தை வழிபாடு செய்யற, எங்கேயோ இருக்கிற சிவபெருமான் இங்க இருக்கிறான்னு நீ நம்புறீங்க. அது போல அதே சிவபெருமான் அவனுக்குள்ள இருக்கு, அதனால அவன் உனக்கு கெட்டவேன்னு நினைக்காதப்பா இன்னைக்கு. அதனால நீ ஒண்ணும் சிவபெருமான் ஏதாச்சும் பேசுறாரா வர்றாரா வைக்கிறாரா, இருந்தாலும் அவரு வருவாரு வைப்பாருன்னு அவர் மேல அவ்வளவு கருணை அன்பு வைக்கிறோம். அது மாதிரி நம்ம அன்பு நடமாடும் உயிர்களிடத்தும் இறைவன் அன்பு காட்டணும்ன்றதுக்காகத்தான் இந்த வழிபாடு செய்யணும். ஆனா கடைசி வரைக்கவே லிங்க திருமேனியிலையும் மற்ற விஷயங்கள்லயுமே நம்ம அன்பு செலுத்தி சக மனிதர்கள் கிட்ட அன்பு செலுத்தலைன்னா என்ன வழிபாடு செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை வழிபாடு செய்தாலும் மனசுல அன்புன்ற ஒண்ணு சுரக்காம என்ன வழிபாடு? ஒரு தாய்க்கு என்ன சாமி, தாயின்றதுக்கு என்ன அடையாளம்?
தாய்ன்றதுக்கு என்ன அடையாளம்? ஒருத்தி தாய் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? கருணை, கருணை, அன்பு, அன்பு. இல்ல அதெல்லாம் ஓகே. நான் சொல்றது பிசிக்கலி சொல்றேன். பிசிக்கலி ஒரு தாய் என்பவளுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நினைச்சு போறேன், அவளுக்கு பால் சுரக்கணும். அந்த குழந்தை பிறந்த உடனே பால் சுரந்தாத்தான் அவ தாய், அவதான் பெற்றெடுத்திருக்கான்னு அர்த்தம். அது இயற்கையில. அது போல அன்பு சுரந்தாத்தான் நீங்க அடியவர். தாய்க்கு எப்படி பால் சுரந்தாத்தான் அவ தாயின்னு சொல்றோமோ, அது போல உங்ககிட்ட பக்தி செய்யும் போது அன்பு சுரக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகாது? அது பக்தியாக கருதப்படும். இன்னொன்னு, தாய் என்பவள் புறந்தரணும். நிறைய பேரை என்ன பண்ணணும்? நிறைய குழந்தைகளை நிறைய புறந்தரணும் அவ தாயி. அது போல பக்தி செய்யும் போது நிறைய அடியவர்களை புறந்தரணும். இப்ப நம்ம பக்தி அடைஞ்சிட்டோம், பக்கத்துல ஒரு பிள்ளை ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியல, அம்மா இங்க வாங்க, சிவபெருமான் ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்படியாவது வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் பக்தி பண்றப்போ அவங்க யாராயிருவாங்க? உங்களுடைய சேயா மாறு. ஆக பக்தியில அன்பு சுரக்கணும், அடியவர்களை புறந்தரணும். தாய் என்பவள் பால் சுரப்பால் பிள்ளைகளை புறந்தருவான். புரியுதுங்களா? இப்ப பக்திக்கும் நம்ம உலகவியல் வாழ்க்கைக்கும் உள்ள அர்த்தம். அன்பு சுரக்காத பக்தி ஒரு நாளும் பக்தி ஆகாது. நீங்க கோடி கோடியா பால் கொட்டினாலும் சரி, மலர் மாலைகள் தூவுனாலும் சரி, கோவிலுக்கு நான் 10 கோடி நான் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்திருக்கேன்னு சொன்னாலும் சரி, அன்பு என்ற ஒரு சுரவு இல்லாத அந்த நிலைப்பாடை இறைவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது. அதனால தெரிஞ்சு. அப்ப அன்பு சுரப்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் நாம செய்யறோம். ரைட். அப்போ இந்த முக்கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஞானம் யாருக்கு உண்டு அப்படின்னா, அறிவுடைய பொருளுக்கு உண்டு. சிவபெருமான் அறிவுடையவன், ஆன்மாவும் அறிவுடைய பொருள் தான். அது எந்த குற்றமும் இல்லாத அறிவை உடையது. இது குற்றத்தோட, ஆனால் இதுக்கு அறிவு இருக்கு. அதனால சிவனுக்குரிய நெற்றிக்கண் யாருக்கெல்லாம் இருக்கும்? சிவனுக்குரிய நெற்றிக்கண், சிவனுக்கு நெற்றிக்கண் இருக்கும், அன்னை பராசக்திக்கு நெற்றிக்கண் இருக்கும், முருகனுக்கு நெற்றிக்கண் இருக்கும், மேலும் நம்மளுடைய யாரை விட்டுட்டேன், விநாயகர் விட்டேன் பாத்தீங்களா, விநாயகருக்கு நெற்றிக்கண். 4 பேருக்குமே நெற்றிக்கண் இருக்கும். அது போல ஆன்மாவுக்கும் நெற்றிக்கண். நாமும் சிவம் தான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன் சொல்றப்போ நாமும் சிவம், நமக்கும் 3வது கண் உண்டு. ஆனா 3வது கண் என்பது என்ன அப்படின்னா, அன்பின் வழியாக உலகை காண்பது 3வது கண். அதுதான் ஞானத்தின் வழி. அன்பும் ஞானமும் என்ன சாமி? அன்பு ஞானம் என்னது? ஒண்ணுதான். அன்பும் ஞானமும் ஒண்ணுதான். நம்ம எல்லாம் வேற வேறன்னு சொல்றோம். அன்பும் சிவமும் மாறி அன்பும் ஞானமும் ஒண்ணு. நம்மளாம் ஞானம் என்ன நினைச்சிடறோம்னா, நல்லா கவனிங்க எல்லாரும், முக்கியமான செய்தி. ஞானம் என்ன நினைச்சோம்னா, நிறைய மெத்த படிக்கணும், திருமுறையை தலைகீழ குடிக்கணும், இல்ல திருவாசகத்தை தலைகீழ படிக்கணும், திருப்புகள் அப்படியே கடகடான்னு ஒப்பிக்கணும், எனக்கு அது தெரியுமாக்கும் இது தெரியுமாக்கும், அவர் இப்படி சொல்லியிருக்காராக்கும் இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இப்படிலாம் பேசினா ஞானம் இல்ல. ஞானம் என்பது என்னன்னா அன்பினுடைய நிறைவு. எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய அன்புதான் ஞானம். அது வந்துச்சா வரலையா? யாருக்கு வந்துச்சு? எதுவுமே படிக்காத, வழிபாடுனா என்னன்னே தெரியாத கண்ணப்பருக்கு முன்னாடி நின்ன கல்லுல இருந்து ஒரு ரத்தம் வடிஞ்சது. தன்னையும் சிவத்தையும் ஒன்னா பார்த்தனால சிவத்துக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வருதுன்னு தன்னுடைய கண்ணை இடந்து அப்பிய அந்த அன்பு தான சிவஞானம். ஈசன் பால் கொண்ட அன்பே ஞானம். எது ஞானம்? ஞானம் என்ன? ஈசன் பால் கொண்ட அன்பே, ஈசன் பால் கொண்ட அன்பே ஞானம். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? இப்ப இதெல்லாம் தப்பா பொருள் கொண்டுருவாங்க. என்ன கொண்டுருவாங்கன்னா, ஐயா நீங்க ஈசன் பால் கொண்ட அன்பு தானே ஞானம்னு சொல்றீங்க, அதனால நான் ஈசன் மேல மட்டும் அன்பு செய்யறேன் சுவாமி. ஈசன் யார்? எங்க இருக்காரு? ஈசன் கோயில்ல இருக்காரு, லிங்க திருமேனியா இருக்காரு, அவர் நடராஜரா இருக்காரு, அந்த மாதிரி நான் அன்பு செஞ்சிருப்பேன். இல்ல, ஈசன் எங்க இருக்கான்? ஈசன் எங்க இருக்கு? அதுதான் உண்மை. எல்லா உயிர்களிலும் கடந்து இருப்பவன், கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். அதனால எல்லா உயிர்களையும் சிவமா பாவித்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்கின்றதுதான் ஞானம். இந்த இடத்தை அடைவதற்காகத்தான் பூசனை, வழிபாடு, திருவாசக சிந்தனை, சொற்பொழிவு, அமர்வு இதெல்லாம் போறோம். அங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றோம்? ஏமா கொஞ்சம் தள்ளி உட்காரக்கூடாதாமா? அங்க உட்காந்துட்டு என்ன பண்றோம்? அந்த சொற்பொழிவு உட்காந்து, ஏமா கொஞ்சம் தள்ளி உட்காரக்கூடாதாமா? ஏமா இப்படி இது பண்றீங்க? ஏதாவது பேசுறத கேட்க முடியலமா?
நீங்க எல்லாம் எதுக்கு தான் வர்றீங்களோ அப்படின்னு 4 திட்டு திட்டிட்டு அந்த அம்மா உங்க வசப்பாட அங்க வசப்பாட சொல்லிட்டு நம்ம போய் உட்கார்ற அந்த அன்பு என்ன சாமி, புரியுதுங்களா? அப்போ அந்த புரிதல் எல்லாரையும் சமமாக அந்த அப்பதான் முக்கன் நமக்கு தெரியும். இப்ப அந்த முக்கன் முளைத்தாலும் இறைவனுடைய முதலை புரிந்தாலும் இறைவனுடைய முக்தி ஆனந்த புரிந்தாலும் நமக்கு என்ன ஆகும்? அவனை விட்டு வெளியே போக மனசு வராது. அவன் திருவடியே பிடிக்க மனசு ஏற்படும். அப்படி அவன் திருவடியே பிடிச்சா எதை விட்டுறலாம்? அவன் திருவடியே பிடிச்சா எதை விட்டுறலாம்? இந்த உலக மாயையை விட்டு விடலாம். அதுதான் இதற்கான பொருள். அப்ப அவன் திருவடியை பிடிக்கணும். ஏங்க திருவடியை புடின்னு சொல்லிட்டு போயிடலாமே? நல்லா கவனிக்கணும். முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, நல்லா கவனிக்கணும். ஏங்க இந்த திருவடியை புடின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்க? எதுக்குங்க இத்தனை அமர்வு? 382 ஆகி போச்சு. எத்தனை அமர்வு? என்னன்னா இந்த ஆன்மாவுக்கு 3 குறை. 1 அறிவித்தால் அறியும். சொன்னா புரிஞ்சுக்கிறோம். சொன்னா புரிஞ்சுக்கிறோம்னா நல்லா கவனிங்க. இது சொன்னா புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பிறந்த குழந்தைக்கு MBBS கோர்ஸ் நடத்தணும்னு வச்சுக்கோங்க. MBBS கோர்ஸ் வேணாங்க, ஆனா அவன் நான் சொல்லி கொடுங்க பிறந்த குழந்தைக்கு. தெரியுமான்னு கேட்டேன். ஆனா அந்த LKG டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி தரணும்? இந்த ஆனா ஆவண்ணாவை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லி தரணும். அதே ஆனா ஆவண்ணா தான், அதே ABCD தான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரீகேஜி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதுல உணர்வு ஏற்படும். அது போல இந்த ஆன்மாவுக்கு அறிவித்தால் அறியும், படிநிலையில தான் அறியும். படிநிலையில என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கும். சிவனை பிடிடா அப்படின்னா பிடிக்கிறேன். சிவனை பிடிச்சா நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. சிவன் நல்லவரா? சரி, ஓகே. இப்படியே சொல்லி 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன சிவன் சொல்றானே, என்ன யார் அவன் இருந்தாலும் போய் பார்ப்பமேன்னு ஒரு தனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு அது உள்முகமா பார்க்கும் போதுதான் அது அனுபவத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ஆன்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். மெத்த பிடிச்ச மேதாவியா இருந்தாலும் ஒரு சில சிச்சுவேஷன் வரும்போது தொஞ்சு விழுந்துருது. அப்ப அவங்களை தூக்கி நிறுத்துறது சிவனுடைய வார்த்தை தான். ஆக இந்த ஆன்மாவுக்கு அறிவித்து கொண்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு திருவாசகம் தெரிஞ்சிருச்சுங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க, இனிமேல்லாம் நான்லாம் அடியாறுகிட்ட இருக்க தேவையில்லைங்க, ஒன்னும் பிரச்சனை விலகிட்டோம்னா என்ன ஆகும்? கிராஃப் அப்படி சர்ன்னு கீழே குறைச்சிடும். இந்த ஆன்மாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதை? நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நம்ம பாக்குற சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, மத்த எல்லாம் எதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு? எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கு? மாயை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் தவறா. டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும்ல, எல்லாருக்கும் அதுதான். டான்ஸ் ஆடினா 100 பேர் பாக்குறாங்க, பாட்டு பாடினா 100 பேர் பாக்குறாங்க. டெய்லி திருவம்பாவை பாடினா திருவம்பாவை சொன்னா 10 பேர் கூட பாக்குறது கிடையாது. 10 பேர் கூட பாக்குறது கிடையாது. இருந்தாலும் நம்ம செய்துகிட்டு இருக்கோம். நம்ம பாக்கணும்ன்ற என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்பிரேஷன் அப்படிதான் ஆகுது எல்லாத்துக்கும். அப்போ அந்த விஷயம் அப்ப இந்த ஆன்மாவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நாயை தடவி கொடுத்துட்டே இருந்தா இப்ப கடிக்காது. தடவுறதை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? திரும்ப அடிக்க ஆரம்பிச்சோம். அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு திரும்ப அதனால நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் இங்க எழுந்துருங்க. திருவாசகத்துக்கு போய் நீ என்னைக்கு வந்தாலும் நாங்க இதைத்தான் சொல்ல போறோம். நீங்க என்னைக்கு நீங்க 250, 350, 580வது அமர்வு வந்தாலும் இதே தான் பேசிடுறோம். ஆனா அதை கேட்கணும். தினமும் கேட்க இந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு இடத்துல மூளையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே ஊறிடும். அப்படியே ஊறி இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, வேற பொருளோடு சேராத அளவுக்கு சிவத்தை பற்றுகின்ற ஆற்றலை பெறுன்றதுதான் சொன்னோம். அப்போ முத்தனே முதல்வா முக்கனா, இது 3 மாயையை அறுக்கின்ற ஆற்றல். முனிவா அப்படின்னு சொல்லுது. சிவபெருமானுக்கு முனிவன் அப்படின்னு பேரு. அவனுக்கு முனிவன். முனி அப்படின்னா என்ன சாமி? முனி அப்படின்னா என்னது? முனிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முனிவு அப்படின்னா ஒரு பொருளை அழுத்தந்திருத்தமா ஆழமா செய்யறதுக்கு பேர் தான் முனி. முனிந்து செய்தல் சொல்லுவோம்ல, முனைந்து செய்தல், அதுதான் முனிந்து செய்தல் சொல்லுவோம். முனிந்து, அதுதான் நம்ம சிவபெருமான். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த உயிர்களை எல்லாம் உய்விக்கணும்னு அவன் முனிந்து செய்வதனாலே அவன் முனிவன்.
அவன் ஒத்த கால்ல நின்று எல்லாத்தையும் செய்யறான், அவன் முனிவா அப்படின்னு பெருமானை சொல்லுகின்றார்கள். இப்பேற்பட்ட பெருமான் யார் சிவபெருமான்? எப்படிப்பட்டவன்? முக்தியை உடையவன், முதல்வன், முக்கண்ணன், முனிவன், இப்படி பல செய்திகளை உடையவன். யார் அப்படின்னா சிவபெருமான். இவ்வளோ பெரிய ஆற்றலை உடையவன் சிவபெருமான். இப்போ ஒருத்தர் இங்க கவனிங்க, ஒருத்தர் ஐஏஎஸ்ஆ இருக்காரு, ஐஏஎஸ் படிச்சுட்டாரு இல்ல, ஐஏஎஸ் படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரே இதுல நிக்கிறார், அரசியல் நிக்கிறார். அவரே சீஃப் மினிஸ்டராகவும் ஆயிடுறாரு. இப்ப அவர் யாரு? முதல்ல ஐஏஎஸ் படிச்சிருந்தாரு, இப்போ சீஃப் மினிஸ்டராகவும் இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க போயிடுறாரு? அப்படியே பிரைம் மினிஸ்டராகவும் ஆயிரம் வச்சுக்கோங்க. ஐஏஎஸ்ஆவும் இருக்காரு, சீஃப் மினிஸ்டராகவும் ஆயிட்டாரு, இப்ப பிரைம் மினிஸ்டராகவும் ஆயிருக்காரு. அப்போ அவர் போய் நீங்க எப்படி போய் அவரை போய் ஈஸியா போய் நீங்க பாக்குற முடியுமா? அதான ஐஏஎஸே பார்க்க முடியாது. அந்த ஐஏஎஸ் படிச்சவரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்றப்போ அவரை போய் ஈஸியா பாத்திர முடியுமான்னு கேக்குறேன். முடியுமா? முடியாது. எளிமையா பார்க்க முடியாது, எளிமையா பாத்திர முடியாது. அவங்களை போய் எளிமையா சரி செய்து விட முடியுமா? அவங்களுக்கு போய் ஏதாவது ஒண்ணு கொடுத்து சரி செய்து விட முடியுமான்னா அவங்க பார்க்காத கிஃப்டா, அவங்க பார்க்காத காசா, அவங்க பார்க்காத விஷயமா, மொத்த கண்ட்ரியும் அவங்க கையில தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களை போய் நம்ம என்ன பண்ணியும் கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த சிவபெருமான் இருக்கானே, அவன் முத்தனாக இருக்கின்றான், முதல்வனாக இருக்கின்றான், முக்கணனாக இருக்கின்றான், முனிவனாக இருக்கின்றான். இப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி, அதாவது மொட்டு இருக்குல்ல, மொட்டு, இந்த மொட்டும் மலரும் இல்லாம, அந்த மொட்டு மலர் இல்லாத அந்த மலர்ந்த மலராத அந்த மலர்களை எல்லாம், போதுகளை எல்லாம் பறித்து இறைஞ்சி பக்தியால் நினைத்தால் போதுமா, அவர்கள்கிட்ட சிவபெருமான் வந்துருவான். இந்த பக்தியில நல்லா முற்று கவனிக்கணும். முக்கியமான செய்தி, இதுவும் கொஞ்சம் முக்கியமான செய்தி. இந்த மலர் பறிச்சு போடுறதுனால பெருமான் வருவானா? இந்த மலருக்கும் பெருமானுக்கும் என்ன தொடர்பு? இந்த மலரும் பொடிச்சு போட்டாதான் சிவபெருமான் வருவானா? பக்தி. இப்போ நான் பக்தி பண்ணுன்னு அவங்க கிட்ட சொல்றேன் இல்ல, பக்தி பண்ணுங்கன்ற, நீங்களும் சரி பண்றேன்றீங்க. அப்ப பக்தி பண்றதுக்கு என்ன வேணும்? அன்புதான் வேணும் இல்ல, அன்புதான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை. பக்தி பண்றதுக்கு அன்புதான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை. என்ன எப்படி இப்ப இதை எப்படி முதல்ல பண்றப்ப என்ன ஒண்ணு, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்ல, பொருள் இருந்தா தான் பண்ண மாதிரி இருக்கும்ல, பொருள் இருந்தா தான் பண்ண மாதிரி இருக்கும். நினைச்சு பாருங்க, முத நீங்க சமையல் செய்யும் போது சாம்பார் வைக்கணும்னு வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? என்னடா இல்ல எப்ப பார்த்தாலும் சாம்பார் வைக்கிறதே சொல்றாங்க, சும்மா புரியுறதுக்காக சாம்பார் டிஷ்ஷ மாத்திருவோமா? சரி, என்ன வச்சுக்கலாம்? சரி, ஒரு கத்திரிக்காய் போட்டு, அதுதான் கொஞ்சம் இல்ல அது கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதுதான் கரெக்டான எக்ஸாம்பிளா இருக்க முடியும். அதனால அதை சொல்றேன், நல்லா கவனிங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முத சாம்பார் வைங்கன்னு சொல்றப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இங்க பார்த்த வகையில என்ன பண்ணுவோம்? சாம்பாரா, அப்ப முருங்கைக்காய் வேணும், கத்திரிக்காய் வேணும், அதுக்கப்புறம் அது கூட ஒரு உருளைக்கிழங்கு போடணும், அப்புறம் கொஞ்சம் போல வேற காய்கறிகள் ஏதாவது இருந்தா போடலாம். அப்படி ஒரு 5 வகை காய்களை எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் பருப்பு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி நம்ம சாம்பார் வச்சிருவோம் இல்ல, அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருவோம். கடைசியில தாளிச்சு ஊத்தி எல்லாம் இறக்கிடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பிள்ளைங்க என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பிள்ளைங்க கேக்குறாங்க சாம்பார் வேணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? போறீங்க, என்ன மட்டும் இருக்கு? வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? சாம்பார் வைக்க முடியுமா? வச்சிடலாம். ஏன்னா எக்ஸ்பர்ட் தெரியும் இதை எப்படி வச்சா, முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வச்சா எல்லா காயும் போட்டு டேஸ்ட் வர மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கொண்டு வர முடியும். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போறீங்க, முருங்கைக்காயும் இல்ல, என்ன பண்ணலாம்? வெறும் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு வெங்காய சாம்பார் வைக்கலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். அத மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. இன்னொரு நாள் போறீங்க, வெங்காயமும் இல்லை, வெங்காயமும் இல்ல. தக்காளி போட்ட தக்காளி சாம்பார்லாம் வர முடியாது, வெங்காயமும் இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? வெறுமனே பருப்பை வேக வச்சு தாளிச்சு கொட்டி கொடுத்தோம்னா அதுவும் அந்த டேஸ்ட் வந்துடும். தெரியுதுங்களா? முதல்ல 5 வகை காய்கறில இருந்த அந்த சமையல், ஆனா அதே டேஸ்ட், ஒரே காய்கறில இருந்த டேஸ்ட் அதே டேஸ்ட்.
கொஞ்சம் போல வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்ட இது எப்படி இது வந்தது? எடுத்த உடனே உங்களால வெங்காய சாம்பார் வைக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், எடுத்த உடனே வெறும் பருப்பு தாளிக்க முடியும். நீங்க நார்மலா சாம்பார் கூட வச்சிடலாம், அந்த வெறும் பருப்பு தாளிச்சு செய்யற இன்னைக்கு நடந்த விஷயம் அடிக்கிறதுக்காக தான். திடீர்னு காலைல போனேன், காலைல நைட்டு 10 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து காலைல வெள்ள நீங்க வந்துடணும், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, வந்துடணும். ஆனா நானும் நல்லா மல்லாந்துட்டேன். திருப்பி இருக்கும் எல்லாம் உள்ள போய் பார்த்தா ஒன்னும் இல்லை. சரி, வழக்கம் போல கொஞ்சம் போல பருப்பை போட்டு கொஞ்சம் போல வெறுமனே வந்து அந்த நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு சீரகம் போட்டு 2 பச்சை மிளகாய் கிள்ளி வத்தலை கிள்ளி போட்டு தாளிச்சு அப்படி கொட்டி கொஞ்சம் போல நெய்யை மட்டும் விரவி அப்படியே சுட சுட சாதம் வடிச்சு அப்படியே வச்சு எடுத்துட்டு கொண்டு போய் சைட் டிஷ் எதுவும் கிடையாது. போய் சாப்பிடுறப்போ சாம்பார் என்னடா சாம்பார், இதை விட ஒரு பெரிய பொருள் இருக்க முடியுமான்ற மாதிரி பக்தியில நீ முதல்ல போறப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோ, தீபம் போட்டுக்கோ, ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கோ, பூ எடுத்து வச்சுக்கோ, 4 நமச்சிவாய மந்திரம் சொல்லு, இப்படி எல்லாம் 5 வகை காய்கறி கொடுத்தும் சாம்பார் செய்ய சொல்லுவாங்க. கொஞ்சம் பக்தியில மேம்பாடு வர வர வெறும் பூ இருந்தா போதும்பா. அதுக்கப்புறம் பூ இல்ல நீரும் இல்ல, வெறும் நமச்சிவாய மந்திரம் இருந்தா போதும்னு சொல்லி மித்த எல்லா விஷயங்களையும் அன்பினாலே நிறைத்து செய்கின்ற ஆற்றல் வரணுன்றதுக்காகத்தான் பூவை நீரையும் குறியீடாக சொன்னார்கள். யாருக்கு? ஸ்டார்டருக்கு, ஸ்டார்டிங் பக்தி உடையவர்களுக்கு தான் சொன்னது. புரியுதுங்களா? ஸ்டார்டிங் பக்தி உடையவர்களுக்கு தான் பூவும் நீரும் கொண்டு பூசனை செய்ய வேண்டும்னு சொன்னது. பூவும் நீருன்னா அது கூட எல்லாமே கலந்துரும். எது? தீப தூபம் 5 விதமான விஷயம் உள்ள இருக்கணும். சிவபூசையில 5 இருக்கணும். என்ன? நீர் இருக்கணும், மலர் இருக்கணும், தீபம் இருக்கணும், தூபம் இருக்கணும், மந்திரம் இருக்கணும். 5 பொருள் இருக்கணும். மந்திரம் சொல்லணும். மந்திரம்னா நமச்சிவாய மந்திரம். இந்த 5 பொருளும் மேண்டேட்டரி. இந்த 5 பொருள்ல எதெல்லாம் குறையுதோ அதெல்லாம் எதை வச்சு நிரப்பிக்கலாம்? அன்பினாலே நிரப்பிக்கலாம். 5 பொருளும் இல்லாம நமச்சிவாய மந்திரம் கூட சொல்லாம கண்கள்ல நீர் பெருக்கி சிவத்தையே நினைந்து உட்காருவதும் சிவபக்தி தான். அது பக்தியினுடைய முதிர்வு. 2 சைக்கிள்ல ஓட்டுறவன் எக்ஸ்பர்ட்டா, 2 வீல்ல ஓட்டுறவன் எக்ஸ்பர்ட்டா, ஒரு வீல்ல ஓட்டுறவன் எக்ஸ்பர்ட்டா? ஒரு வீல்ல ஓட்டுறவன் தான் எக்ஸ்பர்ட் இல்ல. சில சமயம் வீலே இல்லாம ஓட்டிக்கிட்டே இருக்கு. நான் நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரெண்டு வீலையும் கழட்டிட்டு வெறும் அந்த மக்காட்டிலேயே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி நம்ம எவ்வளவு குறைச்சு செய்யறோமோ அவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்காக இல்ல, இப்ப கவனிங்க, இல்லாதப்போ குறைச்சு செய்யலாம், தப்பு இல்லை. இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு, பூ இருக்கு, மலர் இருக்கு, தீபம் இருக்கு, தூபம் இருக்கு, இதெல்லாம் இருக்கிறப்ப அப்படி இல்லாம இருந்தாலும் முத ஸ்கூலுக்கு போறப்ப என்ன பண்ணணும்? ஐடி கார்டு போடணும், யூனிஃபார்ம் போடணும், 10 புக் எடுத்து வைக்கணும், ஒரு பென்சில் வைக்கணும், ஒரு பேனா வைக்கணும், ஸ்கேல் எடுத்து வைக்கணும், ஜாமெட்ரி. என் புள்ள இருக்கே, என் புள்ள என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டெய்லி ஒரு எரேசர் வேணும். என் பிள்ளைக்கு ஒரு எரேசர் வாங்கி கொடுத்தா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா எரேசர் தொலைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றது ஒரு சந்தோஷம். நான் சொல்லுவேன், நல்ல வேலைமா, எரேசர் ₹1 தான், டெய்லி ₹1 போட்டு நான் வாங்கி கொடுத்துடலாம், டெய்லி வேற யாராவது தொலைச்சிட்டு வந்து எனக்கு வேணும்னு கேக்குறியாமான்னு அப்படி போனாதான் என் பிள்ளைக்கு அன்னைக்கு புது எரேசர் வாங்கிட்டு போனாதான் எனக்கு ஸ்கூலுக்கு போன மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தை என்ன ஆகும்? எதுக்கு போகும்? காலேஜுக்கு போறப்போ என்ன, யூனிஃபார்ம் போடாது, ஐடி கார்டு போடாது, ஒரே ஒரு பேனா வச்சிருக்கோம், ஒரு பேப்பர் புக்கு கூட எடுத்துட்டு போகாது, ஒரே ஒரு பேப்பர் எடுத்துட்டு போகும். சில சமயம் பேனாவும் பேப்பரும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ப்ரொஃபசர் சொல்றது அப்படி ஓரமா உட்காந்து அப்படி கேட்டுட்டு அப்படியே வந்துடும். அந்த மாதிரி எய்ட்ஸ் இருக்கு இல்லையா? எய்ட்ஸ்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் எல்லாமே குறையுதுன்னா பக்தியில முதிருதுன்னு அர்த்தம். கடைசி வரைக்கவே 5 காய் இருந்தா தான் இதுக்கு சாம்பார வைக்க முடியும்னா இது என்ன ஆகல? சமையல்ல எக்ஸ்பர்ட் ஆகலன்னு அர்த்தம். ஆனா எடுத்த உடனே நம்ம ஒரே எதுவுமே இல்லாம பண்ணன்னு சொல்ல முடியாது. இப்ப எல்லாம் கொடுத்து செய்யறது போல நாம அப்ப இந்த பக்திக்கு இந்த மலர் என்பது குறியீடு, நீர் என்பது குறியீடு. பக்தி செய்யறதுக்கு என்ன வேணும்? முதல்ல ஏதாச்சும் ஒன்று வச்சுதானே. இந்த சிவலிங்க திருமேனியே குறியீடு தான். அழகா சொல்லுவாரு அவ்வளவு மலர் பறிச்சு நீங்க போடுறீங்கன்னா, பவனியா சொல்லுவாங்க, சிவகுமாரையா எல்லாருமே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க, மலர் பறிச்சு
நீ சாமி கிட்ட போட வேணாம், எங்க போடுறியோ அந்த இடத்துல சிவபெருமான் அமர்ந்துக்குருவான். அவன் அவ்வளவு அண்ட சராசரத்துக்குரியவன் ஓ மலரை வாங்குறதுக்காக வர்றான்னா, மலர் இல்ல, மலர்ல இருக்கக்கூடிய அன்பை வாங்குறது. மலர் பறிக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, சுவாமிக்கு இந்த மலர் கொஞ்சம் நல்லா இருக்கா, இந்த மலர் கொஞ்சம் நல்லா இருக்கு, இதுல சிலந்தி படல, இது இப்பதான் வந்திருக்கு, இந்த மலர் முழுசா மலர்ந்துருச்சு, லேசா இந்த இடத்துல சிலந்தி அடிச்சிருக்கு, பூச்சி அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து பறிக்கிறதுனாலதான் இந்த கண்ணுக்கு, இந்த கையில இருக்கக்கூடிய நகத்துக்கு என்ன பேரு, கையில இருக்கிற நகத்துக்கு என்ன பேரு, நெக கண்ணுன்னு பேரு. இதுக்கு ஏன் நெக கண்ணுன்னு பேர் வந்ததுன்னா, இது மலர் பறிக்கும் போது அதாவது எது பறிக்குமா, அது சூரியன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே அந்தி, அது அப்படியே காலை பொழுதும் இரவு பொழுதும் அப்படியே கலந்து நிக்கிற நேரத்துல போய் மலர் பறிக்கணும். அப்பதான் அது கரெக்டா சுரந்து நிக்கும், அந்த தேனெல்லாம் சுரந்து நிக்கும். அப்ப கண்ணு தெரியாது, கையினாலே தடவி தடவி, இந்த கைக்கு ஒரு கண் பார்வை உள்ளது போல கண் அப்படியே அந்த கதை அப்படியே பார்த்து 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 செலக்ட் பண்ணி எடுக்குமா. அதனால இதுக்கு நெகக்கண்ணுன்னு பேரு. இறைவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும். இப்ப ஒண்ணு தெரியலன்னா, கண்ணுல நைட்டு நமக்கு ஏதாவது கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணுவோம், தடவி பார்த்து கண்டுபிடிப்போமா இல்லையா, தடவி பார்த்து கண்டுபிடிப்போம். அதுதான், அதனாலதான் இப்ப நெகக்கண். அதனால இது அறியும், இருளிலையும் இது அறிகின்ற ஆற்றலுடையது. அதனால அப்ப அங்கேயே அன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு ஒரு மலர் இல்லையே, இன்னைக்கு அவனுக்கு ஏதோ சொன்னாங்களாமே கொன்றை மலர்னா ரொம்ப பிடிக்குமாமே, ஆனா கொன்றை மலர் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போகும், சரி போய் இப்ப அவனுக்காக பறிப்போமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா, அப்ப நந்தியாவட்டம் பறிப்போம், வெள்ளருக்கு பிடிக்குமாமே, இப்படி எல்லாம். அப்போ அவனுடைய சிந்தனையே முழுவதுமாக கேரி ஓவர் ஆகும். மலர் பறிக்கும் போது, நீர் எடுக்கும் போது கங்கா நீர் எடுக்கலாமா, காவிரி நீர் எடுக்கலாமா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற நீர் எடுக்கலாமா, இல்ல அந்த நீர் எடுத்தா அந்த நீர்ல என்ன கலக்கலாம், கற்பூரம் பச்சை கற்பூரம் கலப்போமா, இல்ல அதுல மஞ்சள் கலக்கலாமா, என்ன கலக்கலாம், என்ன திரவியம் போடலாம்னு நினைக்கும் போது நீருக்கு சாமிக்கு ஒரு தீபம் ஏற்றுவோமா, 5 தீபம் ஏற்றுவோமா, இப்படி பல தீபங்கள் ஏற்றுவோமா அப்படின்னு நினைக்கும் போதே தீபம். சாமிக்கு இந்த மாதிரி குங்குலியம் போடலாமா, இல்ல சாம்பிராணி போடுவோமா, இல்ல வெண்குங்குலியம் போடலாமா, கருங்குங்குலியம் போடாமா, கருஞ்சாம்பிராணி போடுவோமா, இல்ல என்ன போட்டா பெருமானுக்கு இப்படி எல்லாம் அவனுக்கு பிடித்த பொருளை கலெக்ட் பண்றோம்ல, அதுலதான் அவன் அன்பை பாக்குறான். அதான் புரியுதுங்களா, இப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பீட்சா கடையில பீட்சா கார்னர்ல ஒரு பீட்சா வாங்கி தரதும் ஒண்ணுதான், அதே பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரே ஒரு லாலிபாப் வாங்கி கொடுத்தாலும் அது அதே சந்தோஷத்துல இருக்கும். நம்ம நினைச்சுக்குவோம் நமக்குதான் பீட்சா வாங்கி கொடுத்தா பெருசு போல லாலிபாப், அந்த குழந்தைக்கு சொல்ல போனா லாலிபாப் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நம்ம பீட்சாவோட. லாலிபாப் 10 ரூபாய் தான், அதுல பெருசு இல்ல. நமக்காக எவ்வளவு மெனக்கடல் சார். அப்போ சிவத்துக்காக நீ ஏற்படுகின்ற மெனக்கடல்ல தான் என்ன இருக்கு, அன்பு இருக்கு. அன்பு இப்ப 2 பேரும் கிளீன் ஆகி போச்சு. மொத்தம் கல்யாணம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சு 1 மாசம் தான் ஆகுது. இந்த வீட்டம்மாவை எப்படியாவது இன்ஸ்பயர் பண்ண என்ன பண்ணுவான், ஒரு கிஃப்டை வாங்கி கொடுப்போம். அம்மா இந்தாம்மா உனக்கு ஒரு கிஃப்ட், இந்த ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேம்மா அப்படின்னு சொல்றப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மகிழ்வாங்க. இதுவே 40 வருஷம் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் எப்படி இருக்கும், கணவன் மனைவி 2 பேருக்கு எப்படி இருக்கும், அன்பு மாறாம இருக்கணும் இல்லையா, அன்பு மாறாம இருக்கணும், அன்பு மாறாம இருக்கும்ல, எப்படி இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும்ல. அப்ப போய் தர வேண்டியதே இல்லைங்க. ஆமா, அப்ப போய் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க இந்த அம்மா, யோ என்னயா என்ன ஏதோ வேணும் போல, என்ன புதுசா கிஃப்ட் வருது, என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒண்ணு பெரிய தப்பு பண்ணிருக்க போல, என்ன தப்பு பண்ணிருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி, என்னம்மா கிஃப்ட் கொடுக்கறது தப்பாமா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க 2 பேருக்குள்ளயும் கிஃப்ட் பரிமாற்றம் இருக்காது, எந்த பரிமாற்றமும் இருக்காது. அவர்களுடைய அன்பு நிலைக்கும் போது கிஃப்ட் தன்னால குறைஞ்சிடும். அது மாதிரி சிவபெருமான்கிட்ட முதல்ல இந்த கிஃப்ட்ல தான் ஆரம்பிக்குது. பூ, மலர், மந்திரம், தூபம், தீபத்துலதான் ஆரம்பிச்சாலும் கூட போக போக குறைஞ்சு அன்பும் சிவமும் 2 என்பார் அருகிலார், அன்பே சிவமாக தாரும் அருகிலார், அன்பே சிவமாக அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. அப்ப அங்க அமர்ந்து அப்படியே எதுவுமே செய்யாம அப்படியே அமர்ந்து சிவத்தினுடைய ஆனந்த அன்பையே கழித்து, இங்கே தீபம் கிடையாது, தூபம் கிடையாது, மலர் கிடையாது, மந்திரம் கிடையாது, எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. இந்த ஆன்மாவில பல காலம் செய்த அந்த பூசணையினுடைய அந்த நினைவுகள்
பல காலம் இந்த ஆன்மா பூசனை செய்த அந்த திரவிய வாசனைகள், பல காலம் இந்த ஆன்மா செய்த தீப சுடர்கள், இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து எந்த பொருளுமே இல்லாம 5 திரவியங்களால பெருமானுக்கு அந்த ஆற்றலை மனத்தினாலே செய்து அன்பினாலே காமுற்று அழுது அரன்று கண்களிலே நீர் பெருகி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலைதான் பக்தியினுடைய முதிர்ச்சி. அப்ப இந்த மலர் எல்லாம் எதுக்கு அப்படின்னா குறியீடு, பக்தியினுடைய குறியீடு, விளிம்பின் குறியீடு. அப்போ பக்தியாய் நினைந்து மொட்டரா மலர் பறித்து இறஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு. அப்படி பரவுகின்ற தமக்கு என்ன பண்ணுவானா சுவாமி? நம்ம கொடுத்ததுல என்னது? பூ தான் கொடுத்தோம், மலர் தான் கொடுத்தோம். பூவுக்கு என்ன ஈக்குவலண்ட்? அந்த பூ கூட யார் கொடுத்தா? அந்த பூ கூட யார் கொடுத்தா? இறைவன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு வருத்தம், எல்லாரும் அடியாறுகள்லாம் டெய்லி காலையில அந்த இது விளக்கேற்று படம் பார்க்கும்போது எல்லாம் அழகா சாமிக்கெல்லாம் அந்த பூக்கள்லாம் வச்சு, சாருமதி அம்மா எப்பயுமே மஞ்சள் கலர்ல ஒரு பூ வைப்பாங்க, அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா எல்லாம் அந்த அருகம்புல் வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? எங்க இதுல எப்பயுமே பூ மலரும் எங்க காலேஜ்ல. ஆனா இது என்ன தெரியல, எல்லா செடியும் வெட்டிட்டாங்க, பூ எங்கேயுமே இல்ல. சில செடிகள் இருந்தது, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முட்டு முட்டா இருந்துச்சு. இது என்னைக்கு மலர போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். என்னடா இது இந்த மாதிரி உனக்கு மலர் பறிக்க முடியல. அப்புறம் பார்த்தா ஒரு 2 செடி அப்படியே பூத்து குலுங்கிருது. அங்க இருந்து 2 மலர்களா எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டுட்டு அதை ஒவ்வொரு நாளும் இப்ப பூசணையில அதை வைக்கும் போது அப்ப அந்த பூ யார் கொடுத்திருக்கான்னா அவன் கொடுத்ததுதான், நீர் அவன் கொடுத்ததுதான், மலர் அவன் கொடுக்காத ஒண்ணு இருக்கு. என்ன அவன் கொடுக்காத ஒண்ணு இருக்கு? நம்ம கிட்ட கண்ணீர் இருக்கு இல்லையா? அது அவன் கொடுத்தது, நமக்கு வர்றது. அப்போ அந்த கண்ணீரோடு பூசணை, அதுதான் நாம கொடுக்கறது, அதுதான் நம்ம சிவத்துக்கு கொடுக்கறது. கண்ணீரோடு ஆனந்தத்தோடு செய்கின்றது பூசணை தான் நிறைவு வருகின்ற பூசணை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மொட்டரா மலர்பறைத்து இறைஞ்சி பக்தியா நினைந்து பரவுவா தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். அப்ப இறைவன் அருளை பெறுவதற்கு ஈஸியான மெத்தட் என்ன? அவனை அன்போடு பூசிப்பது. அப்போ அருள் பெறுவதற்கு என்ன செய்யணும்? இறைவனை பூசனை செய்ய வேண்டும். இந்த இறை பூசனையில நமக்கு என்ன கிடைக்கும்? இறை பூசனை செய்ய செய்ய என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கணும்? பரகதி கிடைக்கும் ஐயா. பரகதி கிடைக்கும். என்ன கிடைக்கணும்? அன்பு மேலிடணும் ஐயா. அன்பு மேல், அந்த அன்பு மேலிட்டு கொண்டே இருக்கு. அன்பு மேலிடுதல் தான் அந்த சிவபூசை செய்வதற்கான அந்த விஷயம். அதான் பிராக்டிஸ். ஸ்கூலுக்கு போனா பிள்ளை என்ன பண்ணணும்? நல்லா ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கடகடன்னு வாசிக்கணும். இது எத்தனை தடவை 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எழுத்து கூட்டி தான் வாசிக்குதுன்னு என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? 10 வருஷம் போகுது ஸ்கூலு, பிள்ளை எழுத்து கூட்டி தான் வாசிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரைனிங் ஆகல. ஒரு அருமை ட்ரைனிங் ஆகல, பத்தல. ட்ரைனிங் பத்தல, எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது. அது மாதிரி சிவபூசை செய்ய 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 எனக்கு எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய கோபதாபங்களும் எல்லாம் நீங்க எல்லார் மேலேயும் அன்பு செய்கின்ற ஆற்றல் பெறுதல் வச்சுக்கோங்க. 25 வருஷம் சிவபூசை பண்ணியும் என்னைக்கு ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி என்னுடைய மனநிலைமை இருக்குது. யாருக்கு வேணாலும் செய்வேங்க. எங்க மாமியாரை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு பச்சை தண்ணி மோன் தர மாட்டேங்க. என்னமோ தெரியல, அந்த அம்மா பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க. அந்த அம்மா எனக்கு என்னெல்லாம் பண்ணு தெரியுமா? நீங்க சொல்லிருவீங்க, 1000 சொல்லிருவீங்க. ஆனா அந்த அம்மா எங்களை என்ன டார்ச்சர் படிச்சிருவாங்க தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கும் போது அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வராம அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு இந்த பிறவியில பெருமான் கொடுத்தது அடுத்தவர்களுக்கு அன்பு செய்வதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறத அதாவது எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதை அன்றி யாமொன்றும் அறியேன் பராபரமே. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும் சாமி, அதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற அந்த டாலரன்ஸ், அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் வராம 50 வருஷம் பூசை பண்ணாலும் அவ்வளவுதான். அப்ப அது வரணும். அதுதான் பூசனுடைய நோக்கம். சாமி நான் அவ்வளவு சாமி கும்பிடுறேன், அவ்வளவு பண்றேன்னா முத அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படி சாமி கும்பிடுறேன், இப்படி இருக்காங்க. என்னை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மாலாம் பயங்கர கூப்பிடுவேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆனந்த் வேற, எங்க வீட்டுல இருக்கிற ஆனந்த் ஒரு காலத்துல, இப்ப ரெண்டுமே ஒன்னாயிட்டேன்.
இங்க அங்க அப்படின்னா அப்படி பயங்கர கோபம். எங்க வீட்டுல சின்ன உப்பு லேசா குறைஞ்சாலும் பயங்கர தப்பு, பயங்கர சண்டை. எல்லாம் எங்க அம்மா உங்க அடியார்களை கூப்பிடு, நான் முதல்ல இதை அப்படியே வீடியோ எடுத்து உனக்கு அனுப்ப, அவங்களுக்கு எல்லாம் அனுப்பணும், எப்படி கத்துறப்பாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு. அப்படிலாம் இருந்தது. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உடனே மிரட்டணும்னு வச்சுங்களேன். இப்ப ஸ்கூல் பிள்ளை மிரட்டணும் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் உங்க டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. உடனே என் பொண்ணு இருக்குல்ல, டீச்சரை சொல்லி கொடுத்துன்னு சொன்ன உடனே அப்படி டக்கு டக்குன்னு உட்காந்துருவாங்க, அவ்வளவு பயம். அது மாதிரி உங்க அடியார்கள்ட்ட சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய மிரட்டணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இப்படியே இருக்கு பாரு, உங்க அடியார்கள்ட்ட நான் சொல்லி கொடுத்தேன்னா இதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு என்னை மிரட்டுவாங்க எல்லாரும் சரி. அந்த மாதிரி அந்த நிலைப்பாடுக்குள்ளேயே வரல. ஆனா அடியார்களோடு உண்மையா பயணம் செய்ய செய்ய இந்த 5 வருட காலம் 4.5 வருட காலமா நிறைய மாற்றங்களோட இன்னைக்கு யாரு வேணா நம்ம பண்ணுங்கப்பா. என்ன இப்படி ஆயிட்டேன்ட்டாங்க எங்க வீட்டுல, என்ன இப்படி கொஞ்சம் கூடயா, அதுக்காக இந்த ஸ்ட்ரீம் போக கூடாது. அவங்களே சொன்னாங்க, ஆனந்தனா கொஞ்சம் கோவம் இருக்கணும், அதுதான் அழகு. ஆனா நீ இப்படி மண்புழு மாதிரி மரத்து போயிட்டேடா, மண்புழு மாதிரி மரத்து போயிட்டு, யாரு மிதிச்சாலும் கண்டுக்கிறது இல்லை, யாரு அடிச்சாலும் கண்டுக்கிறது இல்லை. மண்புழுவை வெட்டினா அதுக்கு நல்லது, மண்புழு வெட்டினா நல்லது. ஏன் மண்புழு வெட்டிட்டீங்கன்னா அந்த 2 பிளவா போயிடுச்சுல, அது 2 மண்புழுவா பிரிஞ்சிடும். மண்புழு மட்டும் நீங்க வெட்டுறீங்கல்ல, போற தெரியாதனமா வெட்டுண்டு பட்டுருச்சுன்னா 2மே வேற வேற உயிரா திரும்ப ஃபார்ம் ஆயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு மண்புழு வெட்டுவாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருகும். அது போல நாம சிவத்தை நோக்கி தவம் செய்யும் போது நம்மள எத்தனை பேர் வெட்டினாலும், எத்தனை பேர் மிதிச்சாலும், எத்தனை துன்பம் தந்தாலும் நாம பல்கி பெருகுவேமே தவிர குறைய மாட்டோங்கிற அந்த அன்பை நினைச்சிட்டோம்னா, மண்புழு பெஸ்டா புலி பெஸ்டானா புலி பெஸ்ட் பாக்குற மாதிரி தெரிஞ்சாலும் புலிய ஒரே ஒரு அப்புன்னு என்ன ஆயிடும், ஒரு மம்மட்டி எடுத்து ஒரு வெட்டினா என்ன ஆயிடும், புலி போயிடும். ஆனா அதுவே மண்புழுவா இருந்தா திரும்ப தலைக்கும். அப்போ எது பிளெக்சிபிளா இருக்கோ, எது யாரையும் ஊறு செய்யலையோ அந்த பொருள் பெருகும் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய நீதி. அப்படிங்கறதுனால புலியா இருக்கணும் சிங்கமா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம இருக்கிற மண்புழுவா இருந்தா, அதுதான் சாமி என்ன சொல்றாரு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செலுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே 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 தீவண்ணனே. புழுவா பறந்தாலும் பரவாயில்ல சாமி, புழுவா பறக்கிறமா நல்லதுங்க சாமி, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எங்க இருந்தாலும் சரி நான் நினைச்சா போதும் சுவாமி அப்படிங்கிற மாதிரியான உணர்வுக்குள்ள வரணும். அப்படின்றப்போ நாம செய்கின்ற இந்த பக்திக்கு ஒப்புமையாக அவன் எது தர்றான்னா பரகதி தருகின்றான். ஆனா எல்லா பக்திக்கும் பரகதி தரமாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம செய்யற பக்தியில அன்பு தலைத்திருந்து எல்லாரையும் சமமா பார்க்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த பக்திக்கு பரகதி. இல்ல கடைசி வரைக்குமே எப்படி இருந்தா சரி இப்போ அடுத்த பிறவிக்கு வந்துட்டு போப்பா, ஒண்ணும் பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பத்தல, கொஞ்ச நாள் டீச்சரை சொல்லுவோம்ல, இந்த 2ஆம் கிளாஸ்லயே 3 தடவை போடுங்களேன் பிள்ளைய, அது தயவுசெய்து போட்டு விட்டுறாங்க ஸ்டார்ட்டுக்கு, பாவம் வெளியே 2ஆம் கிளாஸ்லயே 3 தடவை போடுங்கன்னு முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. அது மாதிரி இருந்து படிச்சுட்டு வரட்டும்னு அடுத்த பிறவிக்கு விட்டுருவான், அவ்வளவுதான். அப்பயும் கோவப்பட மாட்டான். அதனால அடியார்கள் செய்கின்ற பக்திக்கு பெருமான் அவனுக்கு உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும், அவ்வளவுதான், ஏதோ கொடுக்கணும். வாங்கிட்டு கொடுத்தா நமக்கு ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதனால பக்தியை வாங்கிக்கிட்டு அவனுக்கு பரகதி கொடுக்க, பக்தி நீங்க செய்யாட்டினாலும் பரகதி கொடுப்பான். நீங்க நீங்க பக்தியை செய்யாட்டினாலும் சிவபெருமான் பரகதி கொடுக்க தயாரா தான் இருக்கு. ஆனா நம்ம நிறைவுக்காக அவன் செய்யலாம். அதனால அப்படிப்பட்ட பெருமான் பக்தியால் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே. செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருடாய். அப்படிப்பட்ட சித்தராகிய பெருமானே, இப்படிப்பட்டவன் யாரு? முக்கண்ணன், முதல்வன், முனிவன், முத்தன். இப்படிப்பட்ட பெருமான் அடியார்கள் பக்திக்கு பரகதி செய்கின்ற ஆற்றலுடைய பெருமான். யார் தெரியுமா? எனக்கு திருப்பெருந்துறையிலே அருள் செய்த பெருமான்.
எனக்கு திருப்பெருந்துறையிலே குருநாதராக வந்து அருள் செய்த பெருமான் அவன்தான். பெருமானே இப்ப அருள் செஞ்சுட்டீங்க, இப்ப நீங்க இல்ல கூட. பெருமானே அப்ப நீங்க எனக்கு அருள் செய்துட்டீங்க, அருள் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, அருள் செய்துட்டீங்க, அது இப்ப என் கூட இல்ல. இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன அருள் செய்யறப்போ நான் நினைக்கிறேன் நான் வேற ஏதோ எண்ணத்துல இருந்தேன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன் சாமி, எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னுடைய பதவி, புகழ், பெருமை, என்னுடைய எல்லாத்தையும் மணிவாசகர் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் சுவாமி. இப்ப நான் வந்து அத்தனேன்னு சொல்றேன். அத்தனேன்னா அப்பான்றேன். அப்பா 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 அப்படின்னா என்ன சொல்லுவாரு? தாய் தந்தை எப்படி வருவாரு? ஓடி வந்து அருள் செய்வார் இல்லையா? அது மாதிரி அப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் உன்னை நான் கூப்பிடுறேன் சுவாமி, நீ வந்து அருள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் கூப்பிடுறேன், எனக்கு வந்து ஏற்கனவே அருள் செஞ்சிருக்க, திருப்பெருந்துறை அருள் செஞ்ச, ஆனா இப்ப திரும்பவும் வந்திருக்கேன் உங்ககிட்ட. அத்தனே அப்பா நீ எனக்கு அருள் செய்ய வேணாம், நான் ஆதரித்து அப்பான்னு கூப்பிட்டா இந்த வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேயே இருந்துக்கோ, வராத, நீ வராத, அங்கேயே இருந்துக்கோ, நீ வந்து அருள் செய்யணும் அவசியம். உன்னுடைய குரல் மட்டும் கேட்டா போதும், வேற எதுவும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ வந்து எனக்கு அருள் செய்யணும்னு அவசியம் இல்லை. வர்றேன்னு நீ எங்கேயோ ஒரு இடத்துல குரல் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அந்த நினைப்புலயே நான் வாழ்ந்துருவேன். வேற பெருசா எதிர்பார்க்க அதந்துவே என்றருளாய் தான் வந்துட்டு இருக்கேன், இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வராம கூட போ. ஆனா வர்றேன்ற அந்த ஒரு குறிப்பை எங்கேயாவது எனக்கு கொடுத்துருங்க. நீ யார் தெரியுமா? முக்திக்கு இடமாக இருக்கின்றவன், எல்லா உயிர்களுக்கும் முதல் போட்டு இந்த பிறவியை ஆரம்பித்து வைத்தவன், முக்கண்ணை உடைய அருள்ஞான சோதியை உன்னுள்ளே பெற்றவன், எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை தர வேண்டும் என்ற முனிவை உடையவன், நாங்கள் செய்கின்ற சிறுபக்திக்கு யாருமே தர முடியாத பரகதியை தருகின்ற பெருமான் நீ. அப்பேற்பட்ட பெருமான் எனக்கு நேரடியாக வந்து திருப்பெருந்துறையிலே குருநாதராக அருள் செய்த அருள் நிதி, கருணாநிதி, கருணை கடல் நீ. என்னமோ காரணம் என்னை விட்டுட்டு போயிட்ட, இப்ப நான் திரும்ப நீதான் வேணும்னு உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் சாமி. இப்ப எனக்கு உலகம் தேவையில்லை, மாயை தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற நினப்புல நிக்கிறேன். அப்பா எனக்கு நீ அப்பா தானே, எனக்கு நீ அப்பா தானே. அப்பா வந்து ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத தாங்குவா அப்படியா? ஓடி வரமாட்டார். அதனால நீ வந்திருப்பா. அப்பா அடியேன் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே, வந்துடுறேன் அப்படின்னு வார்த்தையை மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெருமான் இந்த முக்தியை அடைவதற்கான விஷயத்தை சொல்றான். இந்த அருளை பெறுவதற்கான, அருளை பெறணும் என்ன பண்ணோம்? பெருமானுடைய அந்த சீரை நாம் உணர்ந்து கொண்டோம். அவருடைய பெருமையை உணர்ந்துட்டாலே நாம் இந்த உலகத்துல உள்ள பொருள் போயிடும். ஏன் நம்ம பற்றல? சிவபெருமானை ஏன் பற்றல? இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, எம்மா உனக்கு தெரியுமா, பக்கத்து தெருவுல இருக்கக்கூடிய வேப்ப மரத்துல ஒரு ஆணி அடிச்சோம்னா பொதன்னு வைரமா கொட்டுதாம்மா, அதுவும் 24 கேரட் வைரமா கொட்டுதாம்மா, யாரு வேணாலும் அந்த மரத்துல ஆணி அடிச்சுக்கலாமான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் ஆணி அடிக்க போவாங்க. முதல்ல என்ன தேடுவோம்? எப்பா நல்ல பெரிய ஆணியா எடு. நம்ம அடிக்கிற அடியில நம்ம அங்க வயிறை வந்து நமக்கு பெருசா கொத்து கொத்தா கொட்டணும். ஒரு கோணி எல்லா வயிறும் எனக்கு ஒரு கோணி பை எடுமா, அந்த ஆணியை எடுமா. ஐயோ எப்பா ஆணி இருக்கு, அறையில சுத்தியல் தான் காணமே அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சுத்தியல் காணமையா? பெரிய கல்லு. அருமை அருமை. எங்க மக்கள் அதுதானே எங்க மக்கள்.
சுத்தியில போய் கடையில வாங்க வேணாம், ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வா தாயி, வேகமா ஓடி போய் அந்த மரத்துல ஒரு ஆணி அரைஞ்சு அந்த வைரத்தெல்லாம் எடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஏன் வைரம் விலை மதிப்பு உடையதுன்னு நமக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதே சிவபெருமான் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கான். அவன்கிட்ட உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரமோ சின்ன மலரையும் போட்டா யாருக்கும் வைரத்துக்கும் மேலான பொருள். வைரம் இந்த பிறவிக்குத்தான் பொருந்தும். அதுக்கு மேலான பொருளை எந்த பிறவியும் எடுக்காம அவனுடைய ஆனந்த அனுபவத்தை தருகின்ற ஆனந்தத்தை தர காத்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு மலரை பறிச்சு அவன் கிட்ட போடுறதுக்கு அவ்வளவு யோசனை. இந்த ஆணியும் இந்த ஆணியும் செங்கலும் எடுத்துட்டு போய் அந்த மரத்துல அடிக்கின்ற அந்த வேகத்தை நாம மலர் பறித்து போடுகின்ற பெருமானிடம் காட்டுவதில்லை என்பதுதான் இங்க வருத்தத்துக்குரிய காரணம். என்னன்னா அந்த பரகதிக்கு என்ன அர்த்தம்னே தெரியும். வைரம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிச்சுல்ல, அதனாலதான் போறோம். வைரம்னா என்னன்னே தெரியாதவங்ககிட்ட என்ன சொன்னா என்ன பண்ணுவாங்க? போக மாட்டாங்க இல்லையா? அது போல பரகதி என்று சொல்லுகின்ற பெரும் பேற்று தேவர்களும் மூவர்களும் ஐவர்களும் தர முடியாத அந்த பெரும் கூற்றை தருவதற்கு, உலக உன்னத பொருளை தருவதற்கு அவன் அரை கூவி ஆட்கொண்டு அருளுகின்ற பெருமானுடைய திருவடியை நாம பற்றாத இருக்க காரணம் அவனுடைய திருப்புகழை நாம புரிஞ்சுக்காம. அப்ப அவன் புகழை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்த 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 ஒரு ஸ்டேஜ்ல ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். நாவுக்கரச பெருமான் உலகாரம் செய்யும் போது வைரம் பவலம் எல்லாம் இதெல்லாம் கிடைச்சோடனே அள்ளி கல்ல தூக்கிற மாதிரி அப்படி எரிஞ்சான். எல்லாத்தையும் அப்படி எரிஞ்சான். நம்ம இருந்தா அதை எடுத்து வச்சு ஏதாவது 4 கோயிலுக்கு உலகாரத்தைய பயன்படுத்துவோம்னு நினைப்போம்ல, அப்பெல்லாம் நினைக்கல. ஏன்? அவருக்கு கல்லும் ஒண்ணு, அவருக்கு உழவாரம் செய்யறதுக்கு என்ன தேவையில்லை. நாவுக்கரசருக்கு உழவாரம் செய்யறதுக்கு என்ன தேவையில்லை? பொருள் தேவையில்லைங்க, தேவையில்லை. அதுதான் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா, உழவாரம் பண்ணணுமா 10,000 ரூபாய் தேவை. ஆளுக்கு வர்ற பெண்ண எல்லாத்துக்கும் கால் பண்றது, சாமி உழவாரம் பண்ண போறோம், என்ன பண்ணுங்க, ஆளுக்கு 2000 கொண்டு வந்துருங்க. உழவாரம் பண்ண போற நமக்கு சப்போஸ் நல்லா கவனிச்சுங்க, சப்போஸ் உழவார படையாளின்னு சொல்லுகின்ற நாவுக்கரசரு அந்த மாதிரி காசு இருந்தா மட்டும்தான் உழவாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவன் 2 கோயிலையும் முடிச்சிருக்கான் ஒரு கதை. நீங்க கேட்கலாம், ஏன் இந்த ஆள் காசு கேட்டார்ல, காசு திருவேலிமலையில 1 ரூபாய் வாங்கினார்ல தங்க காசு வச்சுதானே பண்ணார். நீங்க கேட்கலாம், திருவேலிமலையில பஞ்சம் இருந்தது. அப்போ பஞ்சத்தினால யாரும் சாப்பாடு போட முடியாதனால அங்க என்ன பண்ணாரு, காசை வாங்கிட்டு வந்து செஞ்சாரு. மத்த கோயிலுக்கு எல்லாம் போனாரு, மத்த கோயிலுக்கு காசு கேட்டாரு. என்ன பஞ்சம் இல்ல, எல்லார் வீட்லயும் சாப்பாடு. இன்னைக்கு அடியார்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த ஊருக்காரங்க சாப்பாடு போட போறாங்க, நான் எதுவும் எடுத்துட்டு போக தேவையில்லை. இன்னொன்னு, நான் சாப்பாட்டுக்காக போய் செய்யல, எனக்கு தெரிஞ்சது போய் செய்யலாம், அவ்வளவுதான். இப்படி எங்க போனாலும் சரி, என்ன திருப்பணி செய்யறதுனாலும் சரி, நமக்கு என்ன தோணிருச்சு, இப்ப ஒரு திருப்பணின்னு செய்யணும்னா என்ன தோணி இருக்கு, என்ன வேணும், முதல்ல என்ன வேணும், திருப்பணி செய்யணும் அப்படின்னா என்ன வேணும்னு நினைக்க வச்சுட்டாங்க நம்மள. திருப்பணி செய்யணும்னால என்ன சாமி ஜெயந்தி அம்மா, பொருள் வேணும், காசு வேணும்னு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா ஒரிஜினலா திருப்பணி செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன இல்ல, காசெல்லாம் கிடையாது, ஆளுங்க கிடையாது. ஆளுங்க கூட வர்றதையே விரும்ப மாட்டாரு யாரு, மணிவாசகர் தனியா எல்லாம் இங்க உட்காந்து எல்லாம் என்னன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த வர்றேங்க, இந்த ஒரே ஒரு நிமிஷம் தான் பின்னாடி வந்துடுறீங்கன்ட்டு யாருக்கும் சொல்லாம கிளம்பிடுவார். தொண்டர் வருடிகள் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, இவர் எங்க போறேன்னு யாருக்கும் சொல்ல மாட்டார். அடுத்த பணம் தேடி பிடிச்சு ஓடுவாங்க எல்லாரும் வருவாங்க. அப்படித்தானே போனார் திங்களூருக்கு எப்படி போனாரு, திங்களூருக்கு எப்படி சாமி போனாரு, சாமி நாவுக்கரசர் திங்களூருக்கு எப்படி போனாரு, அதனாலதான் கூப்பிட்டு இவருக்கு ஆளுங்களோட சேர்ந்து வந்து என்ன சொல்லிருக்கோம், திருநாவுக்கரசர் வாழ்கன்னு கோஷம் போட்டு வந்திருப்பாங்க, தெரிஞ்சிருக்கோம். அப்பூதி வீட்டுக்கு வந்துட்டு யாருமே இல்லாம தனியா வந்து நின்றனாலதான் கண்டுபிடிக்க முடியல திருநாவுக்கரசர். இந்த அப்பூதி அடிகளும் என்ன பண்ணல, அவ்வளவு காசு வச்சிருந்தாரு, சாதாரண ஆள் கிடையாது. குளம் வெட்டிருக்காரு, தண்ணி பந்தல் வச்சிருக்காரு, பெரிய வீடு வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு, தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. மணிக்கணும் நாவுக்கரசர்னா உருகுறார். ஆனா என்ன பண்ணல,
நாவுக்கரசர் தேடி தேடி போகல. தேடி போகல, யாருன்னு தெரியாது. நாவுக்கரசர் தேடி போகல, அவர் உருவத்தை பார்த்ததில்ல. அன்புன அன்பு, பிறக்கிற பிள்ளை, மாடு, மட்டை, குட்டை, செம்பு, காசு. அந்த திருநாவுக்கரசரை எடுத்து திருநாவுக்கரசர் கொடுத்து அந்த திருநாவுக்கரசர் கிட்ட போய் அந்த திருநாவுக்கரசர் 2 வாங்கி இந்த 2 திருநாவுக்கரசர் வந்து இந்த 3வது திருநாவுக்கரசரை கொடுத்துரு அப்படின்னா ஏதாச்சும் விளங்குதா உங்களுக்கு? இப்படிதான் பேசுவார் அவர். இதுல அந்த திருநாவுக்கரசன்றது பையன், இந்த திருநாவுக்கரசன்றது காசு, அந்த திருநாவுக்கரசன்றது ஊரு, இந்த திருநாவுக்கரசன் எல்லாமே திருநாவுக்கரசர். அப்படி பேசக்கூடிய ஆற்றலுடையவர். திருநாவுக்கரசர் பார்க்கல, அவர் இடத்துக்கு போகல. ஆனா அவர் கொண்ட பக்திக்கு திருநாவுக்கரசரே வந்து எழுந்திருந்தார். இதுல என்ன பியூட்டினா, திருநாவுக்கரசர் வந்த அன்னைக்கு மகனையும் கொன்னு அந்த அந்த உடம்ப வீட்டுல போட்டு சுருட்டி வச்சு சாப்பாடு போட வேண்டிய சூழல். இப்படி ஒரு விஷயம் யாருக்காவது அமையுமா? நம்மளால என்ன பண்ணுவோம்? யோ, உன்னைய கும்பிட்டேயா, 24 பவன் திருநாவுக்கரசன் கும்பிட்டேயா, உன்னைய பார்த்துட்டேன்னு சந்தோஷப்பட, உனக்கு போய் வேலை பறிக்க போனாயா என் மயன் படுபாவி, என்ன 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 நினைச்சியோ, என் மயன் செத்து போயிட்ட, நீதான் என் காரணம், நீதான் காரணம் சொல்லுவோமா இல்லையா? நல்லா இருந்தாலும் இருந்திருப்பான், உனக்கு போய் வாங்கிட்டு போ, உனக்காக இலை இருக்க போனாயா? சிவபெருமான்ட்டே அப்படிதானே சொல்றோம். சிவபெருமான் அப்படிதான், யோ நல்லா இருந்தாலும் இருந்திருப்போம், உனக்காக நான் தல யாத்திரைக்கு வந்தேன் வச்சேன், பார்த்தா இப்படி இப்படி கீழே விழுக வச்சுட்டியா சுவாமி, இப்படி என்னை வந்து இப்படி ஆக்கிட்டியா சுவாமி, உனக்காக தான் இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படிலாம் கேட்கல, எதுவுமே இல்லை அவருக்கு. சாப்பாடு போடுற, என்னப்பா கூப்பிடுப்பா அந்த பையனை கூப்பிட்டா வரமாட்டான். 4 தடவை அழுத்துறாரு, 5ஆவது தடவை அழுதுறாங்க. எல்லாரும் 5ஆவது தடவை அழுதுறாங்க. எப்படி நேரம் சொல்றது, மகன் வரல. மூத்த திருநாவுக்கரசர் கூப்பிடுப்பா, வரல சாமி, அவர் ஏதோ முக்கியமான வேலை, கூப்பிடுப்பா, பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன். இல்ல சாமி கூப்பிடுப்பா, அப்படியே குமரி அழுகுறாங்க. என்னப்பா ஆச்சு? போயிட்டானா இந்த மாதிரி நாகம் தீண்டி போயிட்டான். என்னப்பா சொல்றீங்க? அந்த வீட்லயே என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க? ஒரு இறந்த உடல் இருக்கிற வீட்லயே சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு திட்டுறாருன்னு நினைச்சோம். அவர் பாக்குறாரு, என்ன மனுஷங்க நீங்க, எனக்கு சாப்பாடு போடுறது முக்கியமாயா, பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த உரைப்பு இருந்தா வீடு தேடி சாமி வருவார். தலைப்பயணம் அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், தேடி தேடி ஓடுறோம் சாமியை, இல்ல தேடி தேடி ஓடுறோம், எங்கெங்கயோ தேடி ஓடுறோம், எட்டாவது அதுக்கெல்லாம் தேடி ஓடுறோம், எங்கேயும் போகல. திங்களூரை தாண்டினதில்லை, திருநாவுக்கரசு மந்திரத்தை தாண்டினதில்லை, எதுவும் சொன்னதில்லை. முழுக்கவே அந்த அப்ப அப்படி இருந்ததுன்னா சாமி வந்துடுவார். சாமி வந்துடும். நமக்கு சாமி வரமாட்டாருன்னு தெரிஞ்சனாலதான் நம்ம போய் தேடுறோம்ல. நமக்கு வரமாட்டான்னு நல்லா கிளியரா தெரிஞ்சனாலதான் சரி அங்கேயாவது போய் பார்த்துட்டு வருவோமேன்னு போய் பாக்குறோம். தவறு இல்லை. ஆனா அதுலயே முழு குறிக்கோளா இருக்க வேணாம். அதுலயே முழு குறிக்கோளா இருக்கணும். மாத்திக்கலாம், நம்மள மாத்திக்கலாம். நம்ம வருவான்ற நம்பிக்கையில, அடியன் அப்படித்தான், குருநாதர் வருவாருன்ற நம்பிக்கையில எங்கேயுமே போய் வாங்கல. அதை எழுந்தருளார் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த வகையில அப்பேற்பட்ட பெருமானை, அந்த முத்தனை, முதல்வனை, முக்கனை, முனிவனை, முட்டரா மலர் பறித்து இறைந்து அருளும் அடியவருக்கு அருள் செய்கின்ற, பரகதி செய்கின்ற அந்த பாண்டியனை, சித்தனை செல்வ திருப்பெருந்துறையிலே அருள் செய்த நாதனை, செழுமடல் குருந்தம் மேவிய சீர் நின்ற சோதியை, அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அப்படின்னு சொல்ற இடத்துல மணிவாசகர் அப்படியே குறுகி கைகள்லாம் நடுங்கி கண்ணியை ததும்ப நிக்கிற அந்த அருள் காட்சி அப்படியே மனசுக்குள்ள வந்துட்டு போகுது. எப்படிப்பட்ட பெருமான் எனக்கு அருள் செஞ்சவன், அந்த அருளை விட பெரிய ஒரு பொருள் இருக்குன்னு நினைச்சனால என்னை விட்டுட்டு போயிட்டானே. சிவமே வந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு என்ன வரல, சிவன் நேர்ல தான் வந்துருச்சு, சிவமே வந்துச்சு. சிவன் என தேரினன் காண்கின்றார். வந்தவன் யாருன்றாரு. நம்மள என்ன சொல்லுவா, போயா நீ வேற யாரையோ பார்த்துட்டு சிவன்ற சொல்லுவோம் இல்லையா? மணிவாசகர் பார்த்தா சொல்லுவோம், அட போயா நீ வேற யாரையோ பார்த்து, நம்ம யாரையோ பார்த்துட்டு சிவன் நீயா சொல்றியா, புருடா வர்றியா சொல்லுவோமா இல்லையா? சொல்ற சிவன் என தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அவன் காலு புவனில, கால் தரையில பட்டுச்சா கேட்பான்ல. கால் தரையில படலன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் கால் தரையில படல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
தேயுங்க ஐயா. டேய் நான் என்ன சொல்லுவோம், டேய் நீ பார்த்த சிவம் சிவம் சொல்றியே அந்த ஆளுக்கு கால் தரையில பட்டுச்சா அப்படின்னு கேட்டுருவோன்றதுக்காக அவர் சொல்றாரு, புவனியில் சேவடி தூண்டினன் காண்க, குவளை கன்னி கூரன் காண்க, அவனும் தானும் உடனே காண்க, சிவன் என யானும் பேரினன் காண்க, உள்ளங்கை நெல்லி தடக்கை ஆயினன் காண்க. அப்படி பெருமான் வந்து அப்படி எல்லாம் கேட்டுருவோன்றதுக்காக அப்படி மணிவாசகர் நடுங்கி கூனி குறுகி உணர்வு. சிவன் வந்துட்டார்ல, வந்ததுக்கு அப்புறமா என்ன தோணுது, பாப்பா போலான்றாரு. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, மணிவாசகர் என்ன தோணிருச்சு, ஐயையோ குதிரை வாங்க கொடுத்த காசை எங்க அனுப்பு, நம்ம போயிட்டா நம்ம மேல பழி வந்துருமே, என்ன பண்றது நினைத்தோட என்ன பண்ணிட்டாரு, மணிவாசகா தங்கம் என்ன பண்ற நீ நினைக்கிறியா, தங்கத்தை நினைக்கிறியா, தங்கமே பொன் தில்லை ஆடுகின்ற தில்லைக்கு வந்திருப்பா அப்படின்ட்டு போயிட்டார். யோ யோ நில்லையா, நான் அதுக்குள்ளே சொல்றதுக்குள்ளே போயிட்டார் இல்லையா. அப்ப போனவர் தான் திரும்ப வரவேன்னு சொல்லல. அப்ப சாமி சொல்றாரு, வருவேன்னு சொல்லுப்பா, வருவேன்னு சொல்லு, ஏதாவது ஒரு வழியில நீ வந்து விடுவா என்று சொல்லு. இப்போ யார் பழி போடுவாங்கன்னு நினைச்சேனோ, யார் என்ன பழி சுமத்துவாங்கன்னு நினைச்சனோ அவங்க எனக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்க சாமி. பழி போடுவாங்கன்னு தான் நினைச்சேன், என்னைய கூப்பிட்டு வச்சு நார்னரா கழிச்சு தண்டனையே கொடுத்துட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், பழி பாவம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ கூப்பிடுறதுதான் முக்கியம். நீ கூப்பிடு சாமி, கூப்பிடுயா, அப்பா அப்பா, ஐயனே, அப்பனே, அடிகளே, அமலனே, அங்கனா, அருத்தனே, ஆதியே அப்படின்னு கதறி கூப்பிடுறார் சுவாமி. அப்படி கூப்பிடுற இடம் தான் இந்த பாடல் என்று சொல்லி இந்த பாடலை இதோடு அடியை நிறைவு செய்கின்றேன். அடியவர்கள் அனைவரும் சிவத்தினுடைய அந்த சிறப்பை உணர்வதுதான் சிவ அருளை பெறுவதற்கான பாத்திரம். எப்படி அந்த வேப்ப மரத்துல ஒரு ஆணி அடிச்சா வைரம் கொட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே ஆணியை தேடி கல்லை தேடி எதிர்த்தாலும் இல்லாட்டினாலும், சப்போஸ் ஆணியே கிடைக்காட்டினாலும் ஒரு குச்சியை வச்சாவது அடிச்சிடும் ஓடிட மாட்டோம். அது போல சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு பூ கிடைக்காட்டினாலும் சரி, எது கிடைக்காட்டினாலும் சரி, சரி கல்லாவது கிடைக்கதே எரிச்சவர் தான் யாரு, அப்படி சிவபெருமான பக்தி செய்யறதுக்கு எந்த பொருள் தேவைன்னு தேடிட்டு அலையுமே தவிர, இந்த வாழ்க்கைக்கு பொருளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கமே அது வரைக்கும் அவன் கூப்பிடுவானா. மணிவாசகர் ஒரு கணம் நினைச்சாரு பழி பாவத்துக்கு அஞ்சுவோமான். நிஜமோலே இப்ப சாமி வந்து வாங்கப்பா எல்லாரும், நான் என்ன பண்ணுவோம், இவன் அவர் பேச்சுக்கு சொல்லக்கூடாத, உடனே வந்துருவேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கு, என் பேத்திக்கு கல்யாணம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நான் வரணும்னு நினைச்சா ஏதோ சும்மா பேச்சு கூப்பிட்டா உடனே வந்து கூப்பிட்டுருக்காங்க. நீ உனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் காரணம் அந்த மறைந்திருந்து தான் வேலை பார்க்கறான். சரி, நமக்கு கண்டிப்பா அருள் கிடைக்கும், அந்த நினைப்போடு பயணிப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்ற, புதிதாக வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்ற ஒரு சின்ன செய்தி. நடுவர்கள் எல்லாம் இங்க இருங்க, ஏன்னா இப்ப முடிச்சுட்டு ஒரு 2 நிமிடம் மட்டும் நடுவர்கள் இருங்க. நடுவர்கள் நேம் லிஸ்ட் வந்து போன வட்டம் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜானகி அம்மா, நடராஜன் ஐயா, சுதா அம்மா, சாந்தி அம்மா, சுசிலா அம்மா மற்றும் அடியார்கள்லாம் இருக்காங்க. இருங்க, நடுவர்களா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க. நம்ம வந்து அவங்களுக்கு சில குறிப்புகள் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நன்றி நன்றி. நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடு அமைச்சுவாங்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழை பலம் சொரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமரையில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் ஏதாவது கேள்வி இருந்தா எழுப்பலாம், உங்களுக்கு ஏதாவது பதிவு இருந்தாலும் நீங்க சொல்லலாம். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. உங்களுடைய அனுபவங்களையும் சொல்லலாம், வாய்ப்பு. அடியார்கள் ஏதாவது பேசலாம், அமைச்சு வாய்ப்பு.
பேசலன்னா இன்னைக்கு சிவராத்திரி தான், யாரும் போக முடியாது. எல்லாரும் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாருன்ற மாதிரி அமர்ந்துட்டாங்க போல, அதனால எதுவும் பேச்சு வரலன்னு நினைக்கிறேன். பேசலாம், அடியார்கள் பேசலாம். சுவாமி ஜெயந்தி அம்மா, சுவாமி ஜெயந்தி ராணி அம்மா ஐடியில இருக்கிறம்மா, சுவாமி உங்களுக்கு உள்ள ஐயா சொல்லுங்க. ஆமா, அமர்வு பற்றி தங்களுடைய கருத்து சொல்லுங்க சுவாமி. அமைச்சர் மிக மிக அருமையா இருந்தது இல்லையா? உண்மையிலே எனக்குள்ள நடந்த ஒரு சில இதெல்லாம் நீங்க அப்படியே தட்டி எழுப்பி விட்டுட்டீங்க. உண்மையிலே அதுல எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் இந்த காலத்துல நம்ம அமைதியா இருந்து ரொம்ப பொறுமையா அவங்கள சகிப்புத்தன்மையோட சரி இதுதான் இவங்களோட குணம் அப்படின்னு நம்ம இருந்தாலும், ஆனா அவங்க நம்மளை அவமானப்படுத்துறதும் நம்மள துச்சமா நினைக்கவும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுல இருந்து எப்படி மீள்றதுதான் இப்ப தெரியல. உண்மையிலே அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி வேண்டாம், நீங்களே என்னோட பேரை சொல்லி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுல இருந்து எப்படி இப்போ நான் மணிவாசகர் நினைச்சது அதுதான். மணிவாசகர் என்ன நினைச்சாரு? ஐயோ சாமி கூப்பிடுற அண்டத்துக்கும் சராசரமான சாமி கூப்பிடுற நினைச்சாரு. பழி பாவம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சனாலதான் என்ன பண்ணிட்டாரு, நீ போய். ஆனா கடைசி என்னதான் நடந்துச்சு? பழி பாவம் வந்துருமோன்னு நினைச்சாரு யாரு? மணிவாசகர். ஆனா நடந்தது என்ன? பாண்டிய மன்னனால ஒரு பெரிய அக்யூஸ் மாதிரி நடத்தப்பட்டு அவரை பயங்கர தண்டனைக்கு உள்ளாகிறார். இதெல்லாம் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதனால மானம் இழந்தோம் மதி இழந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி நமக்கு அந்த மானம் சூடு சொரணா இதெல்லாம் எதை உருவாக்கும்னா, திரும்ப அந்த பயத்தையோ அந்த கோபத்தையோ அந்த அந்த காம குரோத மத மாத்திரம்ன்றதெல்லாம் உருவாக்கும். அதனால அதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த உடலுக்கு தான். அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. அதான் இது சொல்றது எளிமைதான், ஆனா அது அனுபவிக்கிறது கஷ்டம். ஆனா அதை திரும்ப திரும்ப செய்ய செய்ய பிராக்டிஸ் பண்ண வந்துரும். அதுக்கப்புறம் யார் என்ன திட்டினா என்ன, யார் என்ன பேசினா என்ன அப்படின்னு தூத்துவார் எல்லாமே சிவபெருமானுக்கேன்ற நிலைமை வரும். அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனத்துக்கிட்ட சொல்லிட்டே. மனமே நீ கவலைப்பட, இது ஒண்ணுமே கிடையாதுன்னு அதுக்கு நான் சொல்லி கொடுக்கறது பேர் தான் சிவபூசை. சிவபூசையில சிவபெருமான் பேசுறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, நம்மள பாக்குறாரான்னு தெரியல, எது பண்றாரான்னு தெரியல, நம்ம நல்லா நினைக்கிறாரான்னு தெரியல, நம்ம பக்தியை தப்பா நினைச்சுக்கிறாரான்னு தெரியல. இருந்தாலும் பக்தி பண்ணிட்டே இருக்கோம்னா அது போல அவங்களுக்குள்ள சிவம் அது என்ன வேணா நினைச்சிட்டு போகுது. நாம சிவம் என்ன வேணா நினைச்சிட்டு போகுதுன்னு பக்தி செய்யறோம்ல, அது போல எல்லாரும் என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க, நம்ம அன்பு செய்வோம் அப்படின்னு செய்ய தொடங்குவதுதான் நம்மளுடைய பக்தியை. அதனால அதை தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க, அந்த மனம் சரியாயிடும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல நான் கத்துக்கிட்டது, நான் என் மனதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது கண்டிப்பா நம்ம அதுக்கு பேர் தான் பூசை. சிவபூசை அதான் அர்த்தம். சிவபூசையில சாமி இருக்காரு, சாமி இருக்காரு, சாமி இருக்காரு, சாமி இருக்காரு, கவலைப்படாத, வருத்தப்படாத, பயப்படாத, எதுவும் பண்ணாத, சாமி இருக்காரு, சாமி இருக்காருன்னு ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பேர் தான் சிவபூசை, சிவபக்தி. அருமையான கேள்வி சுவாமி நமச்சிவாய். இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. சாருமதி அம்மா சுவாமி, அம்மா எழுதுறதுல அம்மா அனிமொழி அம்மா சுவாமி, அனிமொழி அம்மா பேசுறேன். எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நான் தப்பு செய்யும் போதெல்லாம் எனக்கு தப்பு வருது. அது வரும்போதெல்லாம் நம்ம சிவன் இருக்காரு, சிவன் நம்ம அந்த இது போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. நான் அப்புறம் மற்றவங்க மேல எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது, அந்த கோவப்படும் போது அவங்க மேல கோவப்படக்கூடாது, அவங்க மேல ஏன் அவங்க அப்படின்ற அந்த மாற்றங்கள் எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல அந்த ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சுதுங்க ஐயா. கண்டிப்பா வரத்தான் செய்யும். கோபம் வந்தவொடனே என்ன பண்ணணும், கோபத்தை எக்ஸ்ட்ரா நெய் ஊத்தி அதிகமா ஆக்காம, கோவப்பட்டவன நீ கோவப்படக்கூடாதுன்னு நம்ம ஆன்மா நம்ம கிட்ட சொல்றப்போ அது தனியும். அதை சொல்லித்தரதுதான். அதுக்காக எல்லாரும் உடனே கோபத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அடிக்கடி வரும். எழுப்பி கடைசி என்ன ஆயிடும், ஆமா இப்ப கோவப்பட்டாலும் உள்ள என்ன சொல்ல போறான், எந்திரிக்காதுன்னு சொல்ல போறான் அப்படின்ட்டு கோவம் வராம போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் பூசனை, அதுக்கு பேரு தான் மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில எல்லாருக்கும் மகிழ்ச்சி. புதிய அடியார்களையும் வரவேற்கிறேன். பல அடியார்களையும் திருவடி சென்று சேர்த்து வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம் நிறைவு செய்யும் முகமாக அடியேனே அந்த நிறைவு பாடல் அமைச்சுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல்
ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நடுவர்கள் இங்க இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்க இது திருவம்பாவை விழா இருக்கு. அதுல குழந்தைங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கு நடுவர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நடுவர்கள் எல்லாம் இங்க இருக்கலாம். நடுவராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இங்க இருக்கலாம். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய். ஐயா நடுவர் சொன்னா உங்களுக்கு தெரியாதீங்க, அட்மின் சொல்லுங்கய்யா.